நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் சரி ஐயா பெருமாள் அம்மன் முத்தாரம்மன் அதையும் உலகமே பார்க்கிறோம். யாரி டிவி அண்ணனவர்கள் வந்திருக்கிறார்கள். யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால எல்லாரும் சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க. சரி அதனால இந்த ஊர்ல கோடங்க பாருங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு நம்மள சொல்லணும். அந்த அளவுல நம்ம மக்கள் எல்லாம் வந்து சாமி ஐயாவை தாத்தா நல்லாதான் சொல்றாரு. பிள்ளைன்னு தான் சொல்லுவாரு. சரி அவர் பொல்லாத தாத்தாவா இருப்பாரு. பிறகு பொல்லாத தாத்தா எலச நம்பினாலும் பெருச நம்ப முடியாதுமா. சரி ஓ வாலிபத்தனை நம்பினாலும் வயசாலியும் நம்ப முடியாது. முடியாதமா முடியாது. ஐயா சத்தியமணிவரே என்ன ஐயா நாங்க உங்களுக்கு பிள்ளை என்று சொன்னா சரி ஐயா நாங்கள் உமக்கு பிள்ளை என்றால் எங்களுக்கு பிள்ளை வேண்டாமோ சொல்றாங்க. என்னம்மா சொல்கிறார் ஐயா சத்தியமணிவரே என்ன நாங்க உங்களுக்கு பிள்ளை என்று சொன்னால் சரி நீங்க எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்க வேண்டாமா? ஆமா ஏமா நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்றது தெரியுமையானால் சரி உங்களை பார்த்திய பிள்ளைகளேன்னு கூட சொல்லி இருக்க மாட்டேன். அதான பார்த்தேன். அப்பவே சொன்னேன் தாத்தா பொல்லாத தாத்தான்னு. என் பிள்ளைகளேன்னு சொன்ன வகைக்கு சரி எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தை வேண்டாமான்னு கேக்குறீங்களே. ஆமா உங்களுக்கோ பிள்ளை பசி சரி எனக்கோ வயிற்று பசி. ஆமா என்ன பசி? எனக்கோ வயிற்று பசி உங்களுக்கோ பிள்ளைகள் பசி. என்னுடைய வயிற்று பசியை தீர்த்து வைத்தால் சரி உங்க 3 பேருக்கும் நான் பிள்ளை பசியை தீர்த்து வைக்கிறேன் சத்தியமுனிவர். உங்களுக்கு என்ன தாத்தா வேணும்? இவ்வளவு பழம் கிடக்கு இளநீ கிடக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அதாவது என் வயிற்று பசியை தீர்த்து வைத்தீர்களானால் சரி உங்க 3 பேருக்கும் பிள்ளை பசியை தீர்க்கிறேன். ஐயா சத்தியமுனிவரே என்னையா இந்த காண வனத்துல வந்து எங்ககிட்ட சாப்பாடு கேக்குறீங்களே நாங்க என்னையா செய்வோம்? நாங்க எங்கய்யா போவோம்? ஐயா மமக்கம்மா நம்பரவே அம்மா கல்யாணம் செய்யாத இளங்கண்ணை பெண்கள் நீங்கள் சுமைத்திடுங்கோ. ஐயா சத்தியமுனிவரே என்னய்யா எங்க கிட்ட வந்து சாப்பாடு கேக்குறீங்களே. சரி நாங்க சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி இல்ல பாண்டம் இல்ல நாங்க என்ன செய்வோம்? ஆமா உமக்கு மனம் பெறவே இங்க அமுதுண்ண இலையும் கலமும் இல்லை. சரி இலை கிடையாது. ஆமா சாப்பாடு செய்யறதுக்கு பாண்டம் இல்ல அரிசி இல்ல குடிக்க தண்ணீர் கிடையாது. நாங்க என்ன செய்வோம்னா எங்கய்யா போவோம்? அப்போ சத்தியமணிவர் சொல்றாரு அம்மா என்ன ஏ அரக்கியர்களே சொல்லுங்கள் ஐயா. நீங்களோ ரிஷி பத்தினிகள். சரி நீங்க ரிஷி பத்தினிகள். நீங்க நினைத்தால் நடவாதது ஒன்றுமல்ல. ஆமா மழை இப்ப பெய்யணும் உடனே பெய்யும். அங்க பச்சை மரம் பத்திக்கிட்டு எரியும்னா இப்பவே எரியும். நல்லதங்காலுக்கு மாதிரி அப்ப எரியும். சரி நல்லதங்காலுக்கும் அவளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா நல்லதங்கா 7 பிள்ளைகளோட வச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு உணவு கிடையாது. சரி பஞ்சம் பட்டினி தாழ முடியாமல் அவள் அந்த வார்த்தையை சொன்னா. சரி அவ பத்தினி பெண்ணு. ஆமா அவ சொன்னது பலிச்சது. சரி மற்றவங்க சொன்னது எப்படிமா பலிக்கும்? எப்படி அம்மா பலிக்கும்? சரி அப்ப வார்த்தையால சொல்லிக்கலாம். சொல்லிக்கலாம். ஆமா அது நடக்கும். சொல்லிருவேன் பாத்துக்க அப்படின்னு. ஓஹோ சொல்லத்தான் முடியும் வேற ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்ல கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்பா. ஓஹோ சரி அப்போது அரக்கியர்கள் 3 பேர்களுமாக. ஆமா சரி அவர் வயிற்று பசியை தீர்த்து வைத்தாத்தா சரி நமக்கு பிள்ளை பசியை தீர்த்து வைப்பாரு சத்தியமுனிவர். ஆமா என் அரக்கியர்கள் 3 பேர்களும் வரவே திரை மடக்கி சரி கட்டியிருந்த சேலை திரையாக கட்டி விட்டு சாதம் கறி சோறு சமைத்தாள். சரி அங்கே சமைத்தாளே அமுதை கறி அந்த சத்தியமோனைக்கு ஒரு புத்தி சொன்னா நலத்தை மளிகை அல்லோ கூட நின்று கறி சோறு தான் சமைத்தா. அப்படியே நலத்தை மளிகையல்லோ சரி கூடி நின்று கரிசோறு தான் சமைத்தாள். ஆமா சாதம் கரிசோறு சமைத்து விட்டு ஐயா சத்தியமுனிவரே சாப்பிடுங்க. ஆமா யாரும் அரைக்கும் 3 பேரும். சரி சத்தியமுனிவர் உட்கார்ந்து திருப்தியா சாப்பிட்டார். சாப்பிடும் போது என்ன செய்தாரு? திருப்தியா உட்கார்ந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு விட்டு சரி அம்மாய பெண்களை அரைக்கியர்களே என்ன முனிவரே ரொம்ப அழகா சாப்பாடு செய்திருக்கீங்கம்மா. சரி சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆமா நீங்க 3 பேர் இதுல உட்காருங்க. சரி நான் அதுல வடபுறமா போயிட்டு வந்துருந்தேன். தாத்தா அப்படி சாப்பிட்டோன்னே ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தாத்தா வயிற்றுக்கு சாப்பிட்டது சரி. ஆமா இப்ப எழுந்திருச்சு ஓடுறது சரி. ஓடிடுவார் போல அவரு. சத்தியமுனிவர் எழுந்து எப்படி வர்றாரு பாருங்க. எப்படி அம்மா வருகிறார்? அவர் எழுந்தே விட மோதமா அங்க இருந்து ஒரு வேள்வியை மூட்டு வரா தெய்வ வேள்வியில
பரல் மூன்று பரதிடுமா பெரியாள் வயிற்றுக்கு சாப்பிட்டார சரி எதுக்கோ எழுந்திருச்சு ஓடுறாருன்னு சொல்லி நினைச்சமே ஆமா அவர் போனது காரணமா தான் போயிருக்காரு சரி ஒரு வேள்வியை செய்கிறார் ஆமா என்ன செய்தாரு ஒரு வேள்வி செய்கிறார் சத்தி முனிவர் செய்த வேள்வியில 3 பரல்கள் பிறந்தன ஆமா சத்தி முனிவர் செய்த வேள்வியில 3 பரல்கள் வந்து பிறந்தனர் 3 பரல்களை கையில எடுத்த சத்தி முனிவர் எங்க வர்றாரு பாருங்க எங்கம்மா வருகிறார் அந்த 3 பரலை எடுத்த சத்தி முனிவர் குழல் மாதந்தாரக்கியர் வந்து சென்றார் மாப்பிள்ளை இல்லாத மக்களை இந்த பரலையே வங்கி வீரகட்டு மங்கையர் கையில் கொடுத்தா கும்பிட்டமோ வேறதா பிரியமாகவே கூடி கீழகோ பரதப்போ சூரிய காத்தோ சத்தி முனிவர் செய்த வேள்வியில 3 பரல்கள் பிறந்தது சரி வரல் பிறந்தா உரல் பிறந்தா அது அங்கடக்கு உரல் தெற்கதாமா உரல் பிறந்திருக்கு இங்க பரல்கள் பிறந்தன சரி ஆமா 3 பரல்கள் பிறக்க சரி 3 பரல்களை கையில் எடுத்த சத்தி முனிவர் அரக்கியர்களை தேடி ஓடி வருகிறார் தேடி ஓடி நாடி வருகிறார் மாய பெண்களை அரக்கியர்களே சத்தி முனிவரே சொல்லுங்கள் ஐயா மாப்பிள்ளை இல்லாத மக்களை 3 பேர் வாங்க கன்னிமார்களே இங்க வாங்க 3 பேருக்கு தானே மாப்பிள்ளை கிடையாது ஆமானுமா 3 பேருங்க வா முன்னால வா தாத்தா முன்னால வந்து நில்லு சரி மாப்பிள்ளைய ரெடி பண்ணிடுவேன் இவர் மேடையில இருந்து ரெடி பண்ணிடுறாரு போல முன்னால வாங்க உங்க 3 பேருக்கு தானே எங்க இருந்தாலும் பணத்துறது ஆமா ஐயா வாங்க வணக்கம் உங்க 3 பேருக்கு தானே மாப்பிள்ளை இல்ல இல்ல அரக்கியர்கள் 3 பேரும் சரி கும்பிட்டு 3 பேரை தாப்பரியமாகவே கூடி ஆமா அவள் கொண்டக்கி நீலம் குமிர்தப்பு சூரியகாந்தம் சரி அரக்கியர்கள் 3 பேரும் 3 பூவ தலையில வைத்துக் கொண்டு வருகிறார் ஆமா எப்படி வராங்க எப்படி அம்மா 3 பூவ தலையில வைத்துக் கொண்டு வருகிறார்கள் சரி ஒரு பெண்ணால் தலையில நீலப்பூ வைத்திருக்கிறார் சரி நீலப்பூல நீலப்பூ நீல நிறப்பூ ஆமா நீலப்பூன்னு அந்த பூவுக்கு பெயர் என்ன பெயர்மா நீலோற்ப மலர் சரி அந்த பூ எந்த மாநிலத்துல மாவட்டத்துல பூக்கும் எந்த மாவட்டத்துலமா தஞ்சாவூர்ல பூக்குமா சரி விருதுநகர்ல பூக்குமா இல்ல தூத்துக்குடியில பூக்குமா இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல பூக்குமா தஞ்சாவூர்ல மட்டும்தான் நீலோற்ப மலர்ங்க பூ பூக்கும் சரி அது கார்த்திகை மாதம் மட்டும்தான் பூக்கும் வருஷத்துல ஒரு முறைதான் சரி அது முருகனுக்கு ஏற்ற மலர் நீலோற்ப மலர் அத ஒரு பெண்ணு தலையில வச்சிருக்கிறா சரி இன்னும் ஒரு பெண்ணால் தலையிலே குமுர்தப்பு வைத்திருக்கிறார் ஆமா குமுர்தம்னா தாமரை பூ சரி அத ஒரு பெண்ணு தலையில வைத்திருக்கிறார் ஆமா இன்னொரு பெண்ணால் தலையில ஆதித்த பூ வைத்திருக்கிறார் சரி என்ன பூவு ஆதித்த பூ சூடி இருக்கிறாள் யாருங்க ஆதித்தனாச்சி தோட்டத்துல உள்ள பூவா ஐயா அது இல்லாமா இது ஆதித்த பூ ஓ சூரியகாந்தி பூ ஆமா நம்ம நின்னு போட்டோ எடுத்தோமே சங்கர கோயில் கிட்ட ஆமா சரி அது சூரியகாந்தி பூவுக்கு பேர் தான் ஆதித்த பூ சரி ஒரு பெண்ணு தலையில வைத்திருக்கிறார் ஆமா அவ இப்படி பூக்களை சூடி பரல்ல வேளைங்க சிகப்ப தாங்காமல் காவி கோலத்தை வரவே ஆண் பிள்ளை இல்லாத ஆண் பிள்ளை பெற்றாரவே அந்த கன்னிமார் வந்த கோரகையும் பாடே தாழ்விலாதி முனிவர் தங்களை நோக்கி தப்பெல்லாம் வேர்க்கும் அப்புறாதி என்று பெயரிட்ட நீலி மாறி காளி என்று சொல்லக்கூடிய அரக்கியர்கள் 3 பேரும் 3 பேர்களும் 3 பூவை தலையில வைத்துக் கொண்டு சத்தியமுனிவர்கிட்ட பரல்களை வாங்கி சாப்பிட்டான் சரி அரக்கியர்கள் வயிற்றிலேறி கற்பூரா தருவாமல் ஆமா 3 பேர் வயிற்றிலையும் 3 பாலர்கள் வந்து பிறந்தார்கள் சரி 3 பையன் முத்து போல வந்து பிறந்தான் ஆமா பார்த்தாங்க அரக்கியர்கள் என்ன ஆண் பிள்ளை இல்லாதார் ஆண் பிள்ளை பெற்றார் எனவே சரி அந்தர கன்னிமார் வந்து குறகையும் பாட பூலோகத்துல அரக்கியர்களுக்கு குழந்தை பிறக்கவும் சரி கைலாசத்துல உள்ள தேவலோக மாதர்கள்லாம் குறவை போடுறாங்க எப்படி அம்மா அழகா கடங்கடங்கடங்கன்னு குலவை போட்டான்
அப்போ சத்திய முனிவர் சொல்லுகிறார். என்னமா சொல்கிறார்? தாழ்வில்லா ஆதி முனிவர் தங்களை நோக்கி சரி தப்புல்லா மூவியருக்கும் முப்பூர் ஆதி என்று பெயர் கொடுத்தார். ஆமா. நீலப்பூ சூடியிருந்தவள் வயிற்றிலே பிறந்த குழந்தைக்கு பெயர் நீலன். நீலன். குமர்தப்பூ சூடியிருந்தவள் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு பெயர் குமர்தன். குமரதன். ஆதித்தப்பூ சூடியிருந்தவள் வயிற்றிலே பிறந்த குழந்தைக்கு பெயர் ஆதித்தன். ஆதித்தன். மொத்த பேரும் முப்பூர் ஆதிகள். ஆமா. நீலன், குமரதன், ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய முப்பூர் ஆதிகள் என்று பெயர் கொடுத்தார். சரி. இந்த பக்தவடி பெருமக்கள் மத்தியிலே என்ன இப்போது நாமல் முத்தாரம்மன் பத்திர காளியம்மனுடைய திருக்கதையை சரி உங்கள் மத்தியிலே ஏட்டு பாடமாகவே பாடிக்கொண்டிருக்கிறோம். சிறப்பு. என்னம்மா? ஏட்டு பாடமாக பாடிக்கொண்டிருக்கிறோம். ஏட்டு பாடமாக பாடிக்கொண்டிருக்கிறோம். சரி. அப்போது அரக்கியர்கள் 3 பேரும் சொல்கிறார். என்னம்மா சொல்கிறார்? எக்கா நம்மளும் ஆம்பளைங்க முகத்துல முழிக்க மாட்டோம் அல்லவா? சரி. சத்தி முனிவர் நமக்கு எம்மா பெண்களே முனிவரே சொல்லுங்கள் முனிவரே. குழந்தவரம் கேட்டீங்க 3 வேளுக்கும் குழந்தவரம் தந்தாச்சு. சரி பெற எதுக்குமா அழுவுறிய? என்னமா கவலை உங்களுக்கு? பிள்ளை கட்டிய ஆளுக்கு ஒரு பிள்ளை தந்தாச்சு. மாப்பிள்ளை கட்டியே தந்தாச்சு. இனிமே என்ன வேணும்? ஏய்யா நீங்க பிள்ளைதான் தந்திய மாப்பிள்ளை எங்க தந்திய? மாப்பிள்ளை வேண்டாமோ? பெற என்ன? அட்ரஸ் வேணும்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா. அதனால அதாவது குழந்தவரம் கேட்டீங்க தந்தாச்சு. ஆமா. நான் போறேன் கைலாசம். சரி என்று சத்தியமுனிவர் கைலாசம் சென்று விட்டார். ஆமா. நீலி மாறி காளி என்று சொல்லக்கூடிய அரக்கியர்கள் 3 பேர் சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? அவ்வளோ ஆம்பளைங்க முகத்துல முழிக்க மாட்டோமே. சரி. இந்த அறைக்கு 3 பேருக்கும் சத்தியமுனிவர் ஆண் குழந்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்னக்கா செய்வது? இந்த புள்ளிகளை நம்ம கையில எடுக்க கூடாது. இந்த புள்ளை எனக்கு வேண்டாம். இந்த புள்ளை எனக்கு வேண்டாம். சரி. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். எந்த பிள்ளை தான் வேணும்? எனக்கு சைஸான பிள்ளை தான். ஆண் குழந்தை எல்லாம் வந்திருக்க நம்ம பெண் குழந்தை நினைச்சுல நம்ம கையில வாங்கணும். படகுன்னு கையை நீட்டி வாங்கிட்டோமே. இது ஆம்பளை பிள்ளை. அது பெரியவர் வேற தந்துட்டு நிக்காம போயிட்டாரு. ஆமா. பார்க்காம போயிட்டாரு. அவருக்கு என்ன அவசரமோ தெரியல. பிள்ளை என்ன செய்ய? நம்ம தொடக்கூடாது. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். கீழே போட்டு பேரும். ஆமா. காட்டுக்குள்ள கிடக்கட்டுமே. இந்த அரக்கியர்கள் 3 பேரும் 3 பிள்ளைகளை காணவனத்திலே போட்டு விட்டு ஆமாம்மா அவ அந்த ரத்தில் அங்கே பறந்துட்டாளே. அரக்கியர்கள் 3 பேரும் அந்த பறந்துட்டாளே அரக்கியர்கள் 3 பேரும் அந்தரத்தில் அவர்கள் போக முப்பூராதி 3 பேரும் அவ பசியால தான் தோடித்து காட்டு சாத்தம் போடுறானே. நீலன் குமர்தான் ஆதித்தன் ஆகிய முப்பராதிகள் 3 பேரும் பச்சளம் குழந்தைகள் அல்லவா? சரி. 3 பிள்ளைகளையும் கானவனத்திலே போட்டுவிட்டு அந்தரத்திலே போய் மறைந்தால் அரக்கியர்கள் 3 பேரும். சரி. இனிமே பிள்ளைகளுக்கு ஆதரவு யாரு? பிள்ளைக்கு ஆதரவு யாருமே கிடையாது. இனிமே ஆண்டவன் தான் ஆதரவு. பிள்ளை கொடுத்தவரே அள்ளி சமங்க. சரி. பிள்ளைக்கு ஆதரவு இல்லைன்னா நான் போனேன் அங்க. சரி. ஓ அதுக்காக தான் மணி ஏறும். அப்ப எத்தனை குடும்பத்தை தான் பாத்துருவிய? தான் குடும்பத்தை முதல் நிலைநிறுத்துங்கப்பா. பிறகு அடுத்த குடும்பத்தை பாத்துக்கலாம். அப்பா அப்பா அப்பா. ஓ மாமா வந்து மாமா 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 என்ற வாய் இப்ப அப்பா அப்பா அப்பாங்க. சரி. ஓஹோ அப்பா இல்லன்னுதான் நான் போனேன் சைடுக்கு. யானை மண்ணை வாரி தலையில போட்ட கதையா குடும்பமே போட்டுக்கிட்டு நிக்கி. அப்படியா? எதுல போய் முடியுதோ? அப்போ பார்த்தால் அரக்கியர்கள் 3 பேரும் சொல்லுகிறார். என்னமா சொல்கிறார்? பிள்ளைகளை கானவனத்திலே போட்டு விட்டு அந்தரத்திலே போய் மறைந்தாலே அரக்கியர்கள் 3 பேரும். சரி. நீலன் குமர்தன் ஆதித்தன் ஆகிய முப்பராதிகள் 3 பேரும் பச்சளம் குழந்தைகள் அல்லவா? ஆமா. பிள்ளைகள் பசியாலே துடித்து காட்டு சத்தம் போட்டு அழுகிறான். சரி. அவ எப்படி அழுகிறா பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அந்த நீலன் அழுத நடுங்குரல் வசையினாலே இந்த சிங்கப்ப புலிகளை தான் பகர்ந்து அங்கு ஓட போல குழந்தை முப்பராதிகளும் குரல் ஓசையே குன்று வலைகளோ திசைகளோ நின்று கோலைங்கே அந்த ஆதித்த துள்ளி அழுத திருக்குறள் ஓசையே அண்டர்கள் இல்லை யார் அண்ணா திருச்சவில் கேட்டாரே பெயனை போல அந்த புத்தியை கொண்ட பெண்கள் அவ பெற்ற பிள்ளை தொட்டால் கற்பழியும் என்று போனா நீ
நீலன் குமரதான் ஆதித்தன் ஆகிய முப்புராதிகள் 3 பேர்களும் பையங்க பசியால துடித்து காட்டு சத்தம் போட்டு அழுகிறான். சரி, பச்சிளம் குழந்தை அல்லவா? ஆமா. நீலன் அழுத நெடுங்குரல் ஓசையினாலே காட்டுக்குள்ள நின்ற சிங்கம் புலி கரடி எல்லாம் பயந்து ஓடுது. சரி, கரடி 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 சிங்கம் ஒரு 4 முடிதான் இருக்கு. மாடு எரும மாடு ஓடுது வாரு. கோல குழந்தை முப்புராதி அழுங்குரல் ஓசையானது குன்று மலைகள் திசைகள் எல்லாம் என்று குலுங்கி கொண்டிருக்கிறது. சரி, கிட்டு 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 ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆதித்தன் அழுகிற சத்தம் எங்க கேட்குது? எங்கம்மா கேட்கிறது? அண்டர் கையிலே அரணார் திருச்செவியில் கேட்டது. சரி, கையிலை நாதன் கரைக்கண்ட ஈசனுக்கு எட்டியது, பரமசிவனுக்கு எட்டியது. அப்போ நீலி மாறி காளி என்று சொல்லக்கூடிய அரக்கியர்கள் 3 பேரை சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? அதாவது பகவான் கைலாசத்துல பார்வதி கிட்ட சொல்றாரு, பார்வதி என்னநாதா பேச்ச கேட்டு அரைக்கு 3 பேருக்கு 3 ஆண் குழந்தைய கொடுத்துட்டு வந்தேனே. சரி, பிள்ளைய பற்றி கானவனத்துல போட்டு போயிட்டாளே. இதுக்குதான் குழந்தை வரம் கொடுத்து விட்டு வந்தனா? வேண்டா இருப்பா, பிள்ளைய பத்தி வேலியில போட்டு போயிட்டாளே. சரி, யார அரைக்கு 3 பேரும்? ஆமா. பார்வதி, நம்ம இந்த பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி பசிய மத்துவது? எப்படி பார்வதி பசிய மத்துவது? பிள்ளைகள் பசியாலே துடித்து காட்டு சத்தம் போட்டு அழுகிறான பார்வதி. சரி, நம்ம என்னமா செய்வது? ஆமா. அப்போ பார்வதி சொல்றா, நாதா, என்ன நம்ம கைலாசத்துல ஒரு பசு ஒன்று இருக்கிறது. ஏமா, என்ன பஸ்? ஃப்ரீ பஸ்ஸா இல்ல பச்சை கலர் பஸ்ஸா? அதாவது செவந்திபுரம் பஸ்ஸா அந்த அம்மா சொல்லுது. ஓஹோ, சரி. நீங்க அவங்க பின்னால இருக்கிறவங்க சொல்றது காரா பஸ். ஆமா, நீங்க சொல்றது பஸ். சரி, அது எப்ப ஏற்பட்ட பஸ் தெரியுமா? ஏற்பட்ட பஸ் அதே பானுலக தண்ணில் இருந்து வருகோதையா தெய்வ பஸ், சுரவி சிந்தாமணியனவே சொல்லுகின்ற தெய்வ பஸ். ஒரு தானமேட்டொரு தானத்தில் ஒரு கோட்டை மன்சூரகோ அரைநீலனானவனுக்கு அரை வயலோ நிறையலையே உழச்சிராதோ அழகிறதோ உழச்சிராதோ அழகிறதோ ஒரு காலம் வயலையே உழச்சிராதோ அழுகிறதோ உழச்சிராதோ அழுகிறதோ ஒரு காலம் வயலையே. அதாவது முப்புராதிகள் 3 பேருக்கும் கைலாசத்துல இருந்து ஒரு பசுவை அனுப்பி வைத்தார் பகவான். ஆமா, எப்பேற்பட்ட பசு? எப்பேற்பட்ட பசம்மா? வானுலகம் தண்ணியில் இருந்து வருகுதையா தெய்வ பசு. சரி, சுரவி சிந்தாமணி எனவே சொல்லுகின்ற தெய்வ பசு. சிந்தாமணி என்று சொல்லுகிறதே தெய்வ பசு. சரி, ஆமா. வேற என்ன? சிந்தாமணி. இந்த புளியங்குடி சிந்தாமணி இருக்கேதா? அங்க போய் பட்ட பாடு போதும்மா. ஆமா, ஒரு வில்லு. சரி, அப்படியா? தலைய விரிச்சு விரிச்சு போட்டு ஆடிச்சு. ஆமா, சொடல் அங்க இருந்து வந்தாரு. நீ சாமியா இல்ல நான் சாமியான்னு கேட்டு போயிட்டாரு. கேட்டாரு. சரி, நீ தகாத இடத்துல கூட்டணி வச்சிருக்கிற. ஆமா, அதாவது அது உனக்கு நல்லது இல்ல. சரி, 2 பேரையும் கூட்டத்துல இறக்கி விட்டு சாமி கணக்கு சொல்லிட்டு. ஆமா, நீ இதை விட்டு விலகுனா 2 பேரும் நல்லா இருப்ப. சரி, இல்லன்னா உனக்கு மேலும் மேலும் சங்கடம் தான். தெய்வத்திட்ட ஏமாத்த முடியுமா? முடியாதம்மா. நான் உங்களை ஏமாத்திரலாம், நீங்க என்ன ஏமாத்திரலாம். இந்த பெருமாள் கிட்ட ஏமாத்த முடியுமா? எப்படி அம்மா முடியும்? அம்பாள் கிட்ட தெய்வத்துக்கிட்ட ஏமாத்த முடியுமா? முடியாது, முடியாது. அதான் கரெக்டா நம்ம வரலாறு சொல்லிருமே. சரி, அப்போ அரக்கியர்கள் 3 பேரும் சொல்கிறார். என்ன? ஆமா, கைலாசத்துல பகவான் சொல்றாரு, ஒரு பசுவில காலையில 4 கோட்டை பால் இருக்கு. சரி, சாயந்தரம் 4 கோட்டை பால் இருக்கு. ஆமா, அப்ப 8 கோட்டை பால் இருக்கு அந்த தெய்வ பசுவில. சரி, இவ்வளவு பால் சாப்பிட்டு முப்புராதிகளுக்கு வயிறு நிறையவில்லை, பசி அடங்கவில்லை. அருநீலன் ஆனவனுக்கு அரை வயரோ நிறையலையே. ஆமாம்மா, அவன் உழைச்சிறதோ அழுகிறதோ ஒரு காலம் ஓயலையே. சரி, பிள்ளைகள் அந்த மாதிரி காட்டு சத்தம் போட்டு அழுகிறான். சரி, அப்போ இவன் வயிறா இல்ல இது நீலகண்டே பெருங்கசமா? சரி, இனிமே இந்த பையங்க வயிறு நிறைய வேண்டுமே, ஆனால் சாதாரணமா வயிறு நிறையாது. இனிமே பெற்ற தாய் வந்து எடுத்தா தான் பிள்ளைங்க அழுவே நிப்பாட்டும், பிள்ளைங்க அழுக சத்தம் நிக்கும். அழுதுகிட்டு தான் இருக்கும். மற்றபடி யாரு எடுத்தாலும் அழுக சத்தம் நிக்காது. நிக்குமா? நிக்காது. இவன் வளர்த்தவர்கள் தருமோயில் பால் மடிகிறேந்து உண்ணா மேலே உழைச்சிராதோ அழுகிறதோ ஒரு காலம் வயலையே. இதை சளத்தில் இதை போட்டு வைத்தார் தம்பிரானி கேட்காதென்று செழித்தனந்தி தேவருமே செழித்தனந்தி தேவருமே அவர் தெய்வ பெண்கள் இடத்தில் வாரே. செழித்தனந்தி தேவரவர் செழித்தனந்தி தேவரவர் அவர் அழகு பெண்கள் கூடேவா.
இடத்திலே சொல்கிறார். என்னம்மா சொல்கிறார்? அம்மாய பெண்ணே பார்வதி, என்னநாதா? இனிமே பெற்ற தாய் வந்து எடுத்தா தான் பிள்ளைங்க அழுக சத்தம் நிக்கும். சரி, மற்றவங்க யாரு எடுத்தாலும் அழுக சத்தம் நிக்காது. நிக்காதம்மா, நிக்காது. வளர்த்தவர்கள் திருமயில் பால் மடிகிறதோ உண்ணாமல், சரி, உளற்றுறதோ அழுகிறதோ ஒரு காலம் வயலையே. ஆமாம்மா. ஓ நந்தி தேவா, நந்தி தேவா, சொல்லுங்கள் சுவாமி, என்னை நந்தி தேவர் இழைத்த காரணம் என்ன? எதற்காக பகவானே என்னை அழைத்தீர்கள்? நீங்கள் இப்போதே பூலோகத்துல சென்று முப்புராதிகள் சொல்லி 3 பையங்க இருக்கிறான் கானவனத்துல. ஆமா, என்ன பிள்ளைகளை பற்றி கானவனத்துல போட்டு போயிட்டா. சரி, பசுவை அனுப்பி வச்சோம், அது பாலும் அது வயிற்றுக்கு காணல. ஆமா, ஒரு நாளைக்கு 8 கோட்டை பால் சாப்பிட்றான், பிள்ளைகளுக்கு அரை வயிறு கூட நிறையவில்லை அம்மா, நிறையவில்லை. சாதாரண பிள்ளையா இருந்தா தானே வயிறு நிறையும். சரி, அது அரைக்கி பெற்ற பிள்ளைகள் அல்லவா? இது நீலகண்டே பெருங்கசம். சரி, என்ன கசம்? நீலகண்டே பெருங்கசம். என்னது வந்தாலும் ஆனாது போல இருக்கு. சரி, அதனால என்ன இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு அவங்க அம்மா எங்க நிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க கையில கொடுத்துட்டு வாங்க. சரி, பெற்ற தாய் கையில கொண்டு கொடுங்க ஐயா. ஆமா என்று பகவான் சொல்லி அனுப்பி வைத்தார். அப்போது நந்தி தேவரானவர் கானவனத்திலே வருகிறார். எப்படி அம்மா வருகிறார்? கானவனத்திலே வந்து முப்புராதிகள் 3 பேரை கையில் எடுத்துக்கொண்டு அவர் எங்க வர்றாரு பாருங்க. எங்கம்மா வருகிறார்? அதாரகியர எங்க தேடியல்லோ அழகு நந்தி வருகிறாரே. அரகியரே தேடியல்லோ அழகு நந்தி வருகிறாரே. கண்ணியர்கள் ஆடுகின்ற சுனையருகே வந்து நின்று நந்தி தேவர் அவர் மங்கையர்க்கு அது சொல்வார். நீலி மாறி காளி என்று சொல்லக்கூடிய அரக்கியர்கள் 3 பேரும் பிள்ளைகளை கானவனத்துல போட்டுட்டு சரி நல்ல நாகச்சோனையில நின்று பேசி பேசி குளிக்காங்க. ஆமா, நல்ல வேளை பிள்ளைகளை வனத்துல நாகச்சோனையில இருந்து நீராடுகிறார்கள். எங்க சங்கரங்கோயில் இல்லையா? ஏமா குட்டி சங்கரன் கோயில், சின்ன சங்கரன் கோயில். ஆமா, சரி, அங்கதான் படித்தோர இருக்கு, அங்கதான் நல்லா இருக்கும். கூட்டமா ஆண்கள்லாம் நிறைய நிப்பாங்க. ஆமா, அதுக்காக வாரத்துல ஒரு நாளைக்கு ஆட்டோவில் சில பேர் குளிக்க போயிருவாங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கலாம், குளிச்சுக்கலாம். சரி, அதனால சின்ன சங்கரன் கோயில் போறது. ஆமா, அதாவது அங்க அது மாதிரி சத்திய முனிவராவர் 3 பிள்ளைகளை கையில் எடுத்துக்கொண்டு அரக்கியர்களை தேடி கானவனத்தில் வருகிறார். தேடி ஓடி நாடி வருகிறார். அரக்கியர்கள் 3 பேரும் நாகச்சொன்னையில நின்று பேசி பேசி குளிச்சுக்கு நிக்கா. சரி, ஓ கொடி அசைக்கா. ஆமா, ஒரு கேட் டான்ஸ் வளைஞ்சு உழைஞ்சு ஆடுது. சரி, அதாவது அரக்கியர்கள் 3 பேர்களுமாக ஆமா அப்படி நீராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்க பார்த்தார் சத்தியமுனிவர் புள்ளியில கொண்டு வரார். சரி, இவ பார்த்தா நல்ல வேளை புள்ளியில வனத்துல போட்டு வந்தோம். ஆமா, கையில கொண்டு வந்தோம்னா இப்படி எல்லாம் குளிக்க முடியுமா? இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்படி ஜாலியா இருக்க முடியுமா? இப்படி ஜாலியா பைக்ல தான் போக முடியுமா? ஊர் சுத்த முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, புள்ளியில ஆட்டோவில் அனுப்பிட்டு நீங்க 2 பேரும் வண்டியில புது பொண்ணு புது மாப்பிள்ள வண்டியில போறது. ஏன் அப்படிதானே போனோம், தோல்ல கை போட்டு. கட்டுன மனைவி கூட அப்படி போகல. சரி, மக்கள்லாம் இது கணவன் இது மனைவிங்கிறது உலகத்துக்கே தெரியும். நம்ம ஏன் அப்படி போனோம்னு சில பேர் போவாங்க. சிலது ஒரு மாதிரி உள்ளது அப்படி போகத்தான் செய்யும். அழிவு வரும்போது அந்த பாதை நோக்கி போகத்தான் செய்யும். சரி, அப்போ அரக்கியர்கள் 3 பேர் பார்த்தா என்ன அம்மா நம்ம பிள்ளைகளை வனத்துல போட்டு வந்தோமே. சரி, அங்க பாரு பிள்ளைகளை கையில கொண்டு வர்றாரு பாரு. ஏ இது நம்ம பழைய தூக்கிட்டு வர்றது யாருப்பா? நந்தி தேவர் தான் வர்றாரு. பாரு பிள்ளைகளை பாரு, பிள்ளை இடுப்புல வச்சுட்டு போறாரு, வயித்துல வச்சுட்டு போறாரு. அதாவது நம்ம பிள்ளைகளை கானவனத்துல போட்டு வந்தோம். அவர் நம்மள தேடி கொண்டு வராரு. ஆமா, சரி எதுக்கு வர்றாரு கேட்டுக்கிடுவோம். சரி, முதல்ல பக்கத்துல வரட்டும். ஆமா, ஐயா வாங்க அப்படின்னா. ஏ நந்தி தேவா வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஏ பெண்களே அரக்கியர்களே. என்ன தாத்தா? ஏ நீலி. ஏ சொல்லுங்க. ஏ காளி. நீ நெட்டூரி நீலி. சரி, ஆமா, நீ மாறி மாறி பிறந்த மாறி மாறி. ஏ காளி. ஏ அட்டகாளி 8 பேர்ல ஒருத்தி காளி. அம்மா நீங்க 3 பேரும் ரொம்ப நல்ல பெண்கள்மா. சரி, உங்க பேச்ச கேட்டு குழந்தவரம் கொடுத்தே பாரு. ஆமா, அது என்னுடைய தவறு. எதற்காக தாத்தா? குழந்தவரம் கேட்டீங்கன்னு குழந்தவரம் கொடுத்தானே. சரி, இல்ல எப்படி வளர்க்கணும் இப்படியா வனத்துல போட்டு வர்றது? ஆமா, நீங்க ரொம்ப நல்ல பெண்கள்மா. சரி அம்மா. ஏ தாத்தா ரொம்ப 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 நல்ல பெண்ணு. 3 பேரும் நல்ல பெண்கள் தான். அமைதியான பெண்ணு நல்லவான்னு சொல்லி ஆண் குழந்தைய கொடுத்தேன். சரி தாத்தா, நாங்க ஆடவர் கண்ணிலே முழித்ததில்லையே. ஏ 3 பேரும் பிள்ளைய கேட்டியலாம். சரி, நான் பிள்ளை தந்தேன். ஏ நீங்க ஒரு பெண் பிள்ளைய தந்திருக்க வேண்டியது. அந்த பிள்ளை எப்படி வளர்க்க தெரியுமா? உனக்கெல்லாம் எதுக்கு பிள்ளை?
பிள்ளை 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 பிள்ளைன்னெல்லாம் 3 ஏறும். நிறுத்தியா? பிள்ளைய வளமா நீ ஒழுங்கா? முதல்ல கேளு. பிள்ளை தந்தமில்ல, பிள்ளை எப்படிமா வளர்க்கணும்? நாங்க என்ன ஆண் குழந்தை ஐயா கேட்டோம். நீ என்ன சொன்ன? எனக்கு குழந்தை வேணும்னா நீ உனக்கு என்ன குழந்தை வேணும்னு சொன்னியா? குழந்தை வேணும்னா 3 பேருக்கு 3 பிள்ளை தந்து நல்லா இருக்கட்டும்னு 3 ஆண் குழந்தைய கொடுத்தோம். சரி, ஆண் குழந்தைய கேட்டோம், பெண் குழந்தை தானே கேட்டோம். மாத்தி மாத்தி பேசுவே. ஏமா இந்த காலத்துல பெண் குழந்தைதாமா நல்லது. அவன் ஆண் குழந்தைய பத்தி பொண்ணு கிடைக்காம அலையறான். சரி, ஆமா, ஊர் ஊரா பொண்ணு தேடி அலைய வேண்டிய இருக்கு. ஆமா, அப்படியா? சரி, அதாவது என்ன அம்மா பெண் குழந்தை தானே கேட்டோம்னா, சரி, அதாவது எலும்பில்லாத நாக்கு அங்கு பரலும் இங்கு பரலுமா. ஆமா, மனுஷனுக்கு வாக்கு பரலவே கூடாது. சரி, வாக்கு சுத்தம் வேணும். ஆமா, அதான் வாக்கு நல்ல வாக்கா இருக்கணும். ஏன் அதுக்குதாம்மா வாக்கு கொடுத்துட்டு எந்திக்க முடியாம இருக்கு. வாக்கு கொடுத்து, ஆமா, கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. சரி, எத்தனை நாளைக்கு? ஐயா நம்ம கேட்டது குழந்தைன்னு கேட்டோம். ஆமா, தாத்தா நம்ம கையில ஆண் குழந்தைய கொடுத்துட்டாரு. ஏன் நீங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டுட்டு கேட்டிருக்கணுமா? நாங்க இப்படி நினைக்கல. சரி, வேற எப்படி நினைச்சிய? நாங்க குழந்தை வேணும்னு கேட்டோம். சரி, அவரு ஆண் குழந்தைய கொடுத்துருக்காரு. அவர் ஒரு ஆட்டு வரல் மாதிரியோ இல்ல ஒரு குத்து வரல் மாதிரியோ தருவார்னு நினைச்சோம். அவர் என்னன்னா ஆண் குழந்தைய தந்துட்டு போயிட்டாரு. நாங்க ஆம்பளை முகத்துல முழிக்காத பெண்களுக்கு சரி இவர் எங்க கையில ஆண் குழந்தைய கொடுத்திருக்கிறாரு. இந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டான்னு போட்டு வந்தோம். இப்ப நீங்க மீண்டும் கையில கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமா, பிள்ளை நீங்க தான் வளர்க்கணும்னு சொல்றீங்க. சரி சரி ஐயா பெரியவரே, என்ன சத்தியமணிவரே, சொல்லுங்களம்மா. பையங்க 3 பேரையும் வளர்க்க சொல்றீங்க. சரி, எரிந்திட்ட போதிலும் நாங்க ஆம்பளைங்க முகத்துல முழிக்காத பெண்கள். ஆமா, ஆம்பளை முகத்துல முழிக்க மாட்டோம் வண்டியில போய். நாங்க ஆம்பளைங்க முகத்துல முழிக்க மாட்டோம். கீழே கவுந்துகிட்டே நடப்போம். கீழே விழுந்தாலும் யாருக்கும் தெரியாம எந்திரிச்சு நடப்போம். ஓஹோ, ஆமா. நாளம் என்னமா அதாவது ஆம்பளைங்க முகத்துல முழிக்க மாட்டேன்னு கவுந்துக்கிட்டே பேசி ஒரு பெண்ணு குடும்பத்தையே கவுத்தி விட்டா. ஆமா, குடும்பத்தையே வீதிக்கு கொண்டுட்டா. சரி, முகத்தை பார்த்தே பேச மாட்டா. ஆமா, எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணின்னா. சரி, நாங்களும் வெளுத்ததே பால் நினைச்சு பக்கத்துல வச்சிருந்தேன். ஆமா, சொந்த வீடு மாதிரி நல்ல பாத்திரம் தேய்ப்பா வீட்டுக்கு வந்தா எங்க அண்ணன் எங்க அண்ணி எனக்கு மாமா மகதான். சரி, கடைசியில வந்தது பாரு வேணே. ஆமா, அப்பா இருந்த பொண்ணு பொருள் சேலை துணிமணி எல்லாம் கொலுசு ரூபாயும் 10-20 ரூபாய் கொண்டு போயிட்டா. என்ன பண்ண? மீதி ரூபாய் எங்கம்மா கொண்டு போட? அப்ப என்ன செய்ய? சரி, கடையில கிடந்த பொருள் பெஞ்சி ஸ்டூலு எல்லாம் அள்ளி போயிட்டு. நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் பாத்துக்கோங்க. சரி, மறுநாள் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு. சரி, 2 சேலையை அயன் பண்ணி வைப்போம்னு பீரோல துறைக்கும் சேலையை காங்கல. சட்டை மட்டும் 4 இருக்கு, சேலையை காணும். சரி, அதுவும் சேர்ந்ததுன்னா எடுத்து போட்டு போயிருப்பான். ஓஹோ, அது சேராது. ஆமா, ஏன்னா ஆளு ஆலி பூதம் மாதிரி இருப்பான்ல, வேறலு. ஆமா, அதனால என்னைக்கும் வாகிற்கால நம்பிடலாம். சரி, அமைதியா இருப்பாங்க பாருங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி. அப்படி ஆண்களையும் பெண்களையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அதுல அனுபவம் நான் பட்டாச்சு. யாரும் அப்படி ஆண்களையும் பெண்களையும் நம்பாதீங்க. நம்மள மாதிரி பேசுறவங்க கிட்ட வாய் விட்டு பேசுறவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. அண்ணனா எங்க அக்கா எங்க அண்ணன்னா அந்த அண்ணன் அக்காளோட பேரும். சரி, ஆனா முறம் படக்குன்னு மாறாது. ஆனா அப்படி ஆட்கிட்ட சில ஆட்கள் லட்சத்துல 1ல மாறிடும். அதனால அப்படி ஆட்களை நம்ம வீட்டுக்குள்ள தயவு செஞ்சு நடையாத்த கூடாது. அப்போ அரக்கியர்கள் மோட்டி சொல்லுகிறார். என்னமா சொல்கிறார்? ஐயா பெரியவரே சத்தியமுனிவரே, என்ன ஐயா குழந்தவரம் கேட்டோன்னு குழந்தவரம் கொடுத்தீங்க. சரி, இப்படிதான் இங்க சின்னதாத்தா அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சு மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கார். மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போன தாத்தா மறு வீட்டுக்கு விருந்துக்கு போனவர். அப்போ 2 குழந்தையாரு. எங்க தாத்தாவுக்கு 2 குழந்தையாரு, எங்க பாட்டியோட சேர்த்து 3 பேரு. ஆமா, இவர் கல்யாணம் முடிச்சு அங்க போன இடத்துல பெண்கள்லாம் பாண்டி விளையாண்டுருக்காங்க. பல்லாங்குழி விளையாட்டு. அப்ப எங்க தாத்தா எங்க பாட்டி 3 பேர் சேர்ந்து, பெரிய பாட்டி சின்ன பாட்டி நல்ல பாட்டி 3 பேரும் பாண்டி விளையாண்டுருக்காங்க. சரி, எங்க தாத்தா சும்மா இருக்க வேண்டியதானே? ஆமா, அவர் எப்படி சும்மா இருப்பாரு? ஒரு விளையாட்டு பிள்ளையாச்சு. நானும் விளையாடுதானே. சரி, அப்படின்னு சொல்லி இங்க இடக்க முத்தாள்ளி அங்க போடுறது, அங்க இடக்க முத்தாள்ளி இங்க போடுறது. ஆமா, அள்ளி இருக்காரு. எங்க சின்ன பாட்டி சும்மா இருக்கப்படாதா? சும்மா இருங்கத்தான் கண்ணத்துல கைட்டு இப்படி ஒரு குத்து குத்தி கண்ணு போச்சு போட்டாரு. சரி, கண்ணு தெரியல. என்னமா 2 பொண்ணையும் கட்டித்தாங்க. ஆமா, கண்ணு தெரியாத, அதாவது 2 பொண்ணு வாழுது அப்படின்னு சொல்லி
ஒத்த கண்ணு தாத்தாவுக்கு 2 பொண்ணு கேக்குது. ஒண்ணு கட்டுனா உரியில சோறு, சரி 2 கட்டுனா இடையில கயிறுன்னு அவருக்கு தெரியல. ஆமா கடைசியில கட்டி வச்சாச்சு. ஏமா அப்ப இடையில கயிறு தானோ? அம்மா வேற என்ன பண்ண முடியும்? அதுக்குதான் கழுத்துல போட்டிருக்கு ஒரு கயிறு. பிறவேதுக்கு. சரி எம்மாய பெண்களை அரக்கியர்களே, என்ன தாத்தா? இருந்தாலும் வயசுல பெரியாளு. சரி குழந்தவரம் கேட்ட உடனே குழந்தவரம் கொடுத்தாரு. ஆமா பெரியாட்கள் வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். சரி என்ன செய்யணும்? அவருக்கு நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதனால ஐயா பெரியாளு நந்தி தீவா, என்ன ஐயா நீங்க குழந்தவரம் கொடுத்ததுனால சரி உங்க வார்த்தைக்கு நாங்க மதிப்பு கொடுக்கிறோம். ஆமா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும்தான் பிள்ளைகளை கையில எடுப்போம். சரி என்னைக்கு? இன்று ஒரே ஒரு இரவு மட்டும்தான் குழந்தைகளை கையில எடுப்போம். நாளைக்கு எப்ப நேரம் விட்டீதுன்னு பாப்போம். சரி கிழக்க எப்ப வெளுக்குன்னு பாப்போம். பறந்துருவோம். நட்டமன்னு பிள்ளை கீழே போட்டு நாங்க போயிருவோம். அந்த இடத்துல டக்குன்னு பிள்ளைய கீழே போட்டு ஓடிடுவோம். நாங்க 5 மணிக்கே ஆட்டோவில் போயிருவோம். பிள்ளைய நைஸா இறக்கிங்கன்னா பொத்துன்னு போட்டுறாங்க. ஏய் அப்படி போட்ட வேண்டியதானே. சரி தெரியலோ என்ன எங்களுக்கு பகலையில ஆண் குழந்தைய கையில எடுக்க வெக்கமா இருக்கும். அதனால நைட் ஒரு நாள் நைட்டும் போது நாங்க எப்படி சமாளிச்சுக்கிடுவோம். சரி அப்படி இப்படிமா மாத்தி சமாளிச்சு விடுவோம். 3 இருக்கும் பாத்தீங்களா? ஆமா 3 அப்படியே மாத்தி மாத்தி எடுத்து சமாளிச்சுக்கிடுவோம். நைட்டு மட்டும்தான். ஆமா அப்புறம் பகலையிலங்கும் போது பிள்ளை யார் கையில எடுக்க மாட்டோம். ஆமா என்று அரக்கியர்கள் சொல்லுகிறார். சரி அப்போ சத்தியமுனிவர் சொல்றாரு, என்னமா சொல்லி ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் பிள்ளைய கையில எடுப்பேன்னு சொல்றாள் அரைக்கும் ஒன்று பேரும். சரி ஒரு நாள் ராத்திரியில எந்த ஒரு குழந்தையுமே வளராது. வளராது. ஒரு நாள் ராத்திரியில எந்த ஒரு பிள்ளைங்க வளருமா? எப்படியம்மா வளரும்? இவன் வாழும் ஒரு ராத்திரிகள் வளராது குழந்தைகள் 7 நல்ல வருடத்தையோ ஒரு ராத்திரியை சாபமிட்டா சாபமிட்டு நந்தி தேவை சந்ததிய கரகோடுத்தா மாறி காளி என்று சொல்லக்கூடிய அரக்கியர்கள் 3 பேரும். சரி சத்தியமுனிவர் நினைத்தார், ஒரு நாள் ராத்திரியில எந்த ஒரு குழந்தையுமே வளர மாட்டான். ஆமா வாழும் ஒரு ராத்திரியில் வளராது குழந்தை என்று. சரி ஆமாம் மனைவி அதற்கு செய்து சம்மதித்து ஆமா 7 வருஷமும் விடியாம வைரட்டும் ஆண்டவனே. ஏன்னா மந்திரத்தை சத்தம் போட்டு சொன்னா மந்த பிள்ளைகளை கையில வாங்க மாட்டா அரைக்கும் ஒன்று பேரும். சரி மந்திரத்தை மனதுக்குள்ளே உச்சாடனம் செய்தார். செய்து விட்டு வடுவுல சொன்னார். ஆமா சாமி வடுவுல சொல்லும் இல்லையா? சரி மந்திரத்தை சொன்னாரு. ஆமா வார்த்தை புரியல. சரி 7 வருஷமும் விடியாம வைரட்டும் ஆண்டவனே ஆமா என்று சொல்லி பிள்ளைகளை அரக்கியர்கள் கையில கொடுத்தார். கொடுத்து விட்டு அரைக்கு 3 பேர் சொல்றா, எக்கா ஏ நீலி ஏ காளி ஏ மாறி சொல்லுங்கம்மா. மாறி சொல்றேன் கேளு. சரி அதாவது ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் தானே பிள்ளைகளை கையில எடுக்க போறோம். ஆமா என்ன நேரம் விடியறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. சரி இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு பிள்ளைகளை கையில வாங்குறாங்க. சரி நேரம் பிள்ளைகளை கையில வாங்கி மடியில வைத்தால் அரக்கியர்கள் 3 பேரும். ஆமா நேரம் விடின்னு பார்க்கிற நேரம் விடியவே இல்லை. ஒரே கிழக்க பார்த்த கண்ணா இருக்கா. நேரம் எப்படி விடியும்? சரி 7 வருஷம் கழிக்க வேண்டாமா? 4 வருஷம் சொல்லி இருக்கார மனசுக்குல நேரம் எப்படி விடியும்? முப்புராதி 3 பேரு தாயான அரக்கியர்கள் மடியிலே இருந்தவர் எப்படி வளர்ந்து வர்றா பாருங்க. எப்படி அம்மா அதை உலர்ந்த கூடல் தானே மேர்த்து உடம்பு எல்லாம் தள தளனே தல தண்ணியிலே கிடந்துருண்டு தவழ்ந்து வல்ல விளையாடி கடந்தோடு அங்கே பருவத்திலே நடுங்குறாரே தேவரல்லாயே பருவத்திலே நடுங்குறாரே தேவரல்லா. நீலர் குமர்தான் ஆதித்தனாகிய முப்புராதிகள் 3 பேரும். சரி தாயான அரக்கியர்கள் மடியிலே இருந்து கொண்டு உலர்ந்த குடல் தான் நிமிர்த்து உடம்பெல்லாம் தள தளான்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கிறான். சரி குழந்தை இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியாக வளர்கிறது. தலம் தண்ணியிலே கிடந்துருண்டு தவழ்ந்து வல்ல விளையாடி சரி நடந்தோடு பருவத்திலே கைலாசத்திலே நடுங்குகிறார்கள் 30 கோடி தேவாதி தேவர்கள். முப்புராதி 3 பேரும் பூலோகத்துல நடக்கிற சத்தம். சரி கைலாசமே கிட்டு வந்து அசைந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆகுது? கைலாசமே கிடுகிடுன்னு ஆடுது. ஏன்னா அந்த மாதிரி காலை தூக்கி வைக்கான். சரி தக்கு தக்கு தக்குன்னு கேட்கா. கும்பாட்டத்துல தூக்கி வைப்பாங்களே முத சீன் அப்படியே டங், டங், டங்,
டங் 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 அப்படியே வேகமா அப்புறம் காலை தூக்கி வைக்கான். சரி. இவன் காலை தூக்கி வைக்கிற சத்தத்துல ஆமா கைலை மலையே அசைக்கிறது. சரி. தேவாதி தேவுக்கெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுறாங்க. பார்த்தா அரைக்கும் போது இவர் எக்காய நீலி ஏ காளி, நான் மாறி சொல்றேன் கேளு. என்னக்கா? ஒரு நாள் ராத்திரியிலன்னா நம்ம பிள்ளை இப்படி வளர மாட்டானே. சரி. ஒரு நாள் ராத்திரியில எந்த ஒரு பிள்ளை இவ்வளவு உயரத்துல வளருமா? வளராதம்மா வளராது. 6-7 வயசு இருக்கும் போல இருக்க. எவ்வளவு அழகா செல்லு பாக்கான். சரி. இவருக்கு 6-7 வயசு இருக்கும் போல இருக்க. ஆமா அப்படிங்கிறா. சரி. அங்க பார்த்தா நேரம் விடியலையே. விடியவில்லையே. ஆமா 7 வருஷம் கழிக்க வேண்டாமா? சரி. 7 வருடம் பொழுது விடிந்தது. ஆமாம்மா. ராதிகள் 3 பேருக்கு வயது 7 வயதாச்சு. சரி. பிள்ளைகளை காணவனத்திலே விட்டு 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 அவ அந்த ரத்தில் அங்க பறந்துட்டாளே. பறந்துட்டாளே. அரகியார்கள் 3 பேரும் அந்த அரக்கில் பறந்துட்டாளே. பறந்துட்டாளே. அரக்கியர்கள் 3 பேரும் அந்த ரத்தில் அவர்கள் போக போராதி 3 பேரும் அத்துவான கானகத்தே அரக்கியர்கள் 3 பேர்களுமாக. சரி. நீலி மாரி காளி என்று சொல்லக்கூடிய அரக்கியர்கள் 3 பேரும் 3 பேர்களுமாக 3 பிள்ளைகளுக்கு வயசு 7 முப்புராதிகளுக்கு. சரி. வனத்துல விட்டுட்டு அந்தரத்துல போயிட்டாங்க. தனியாக தவிக்க விட்டு அந்தரத்தில் சென்று விட்டார்கள். எங்க தவிக்க விட்டுட்டு போயிட்டா. ஆமா தனியா தவிக்க விட்டு போயிட்டா. சரி. அப்போ முப்புராதி 3 பேருக்கு இனி ஆதரவு யாரு? ஆண்டவன் தான் ஆதரவு. ஆமா அந்த ஆண்டவன் தான் சாட்சி. பிள்ளை கொடுத்த பகவானே நம்ம பிள்ளை அள்ளி சம கட்டுவேன். ஆமா. அப்போ கைலாசத்துல நந்தி தேவர் நினைத்தார். என்னமா நினைக்கிறார்? 7 வருடம் பொழுது விடிந்து விட்டது. சரி. இப்போ பிள்ளைகளை காணவனத்துல போட்டு பயிர்பால அரைக்கு 3 பேரும். பிள்ளைகள் தனியெல்லாம் காட்டுக்குள்ள கிடந்து அழும். பிள்ளைகள் பச்சிளம் குழந்தை அல்லவா? சரி. 7 வயசு தானே ஆகுது. ஆமா. பிள்ளைகளுக்கு ஆதரவு யாரு இருக்காங்க? சரி. நாம போய் அந்த பிள்ளைகளை அழைத்து ஆமா இந்த கைலாசகிரி பர்வதத்துல கொண்டு வந்து சேர்ப்போம். சரி. என்ன செய்யணும்? இந்த கைலாசம் கொண்டு வந்து சேர்ப்போம். சேர்க்கக்கூடிய இடத்துல சேர்த்து சரி. ஒப்படைக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளை ஒப்படைச்சிட வேண்டியதான். ஆமா என்று சொல்லி நந்தி தேவரானவர் ஆமாம்மா பிள்ளைகளை பார்ப்பதற்கு வருகிறார். சரி. அங்க பிள்ளைகளை பார்ப்பதற்கு வருகிறாரே நந்தி தேவர். அத்துவான கனகதே அழகு நந்தி வருகிறாரே. ஆனவனோ ஆனதிலே முப்புராதிகள் 3 பேரும் கையில எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு. சரி. அப்ப நந்தி தேவர் பிள்ளைகளை அழைக்காரு. அப்பா வாங்கப்பா. தாத்தா வாங்க. நீங்க தானப்பா நீலன் குமரதன் ஆதித்தன். தாத்தா நாங்களே தான். சரி. உங்க அம்மா எங்க போயிட்டாங்க? எங்க அம்மாவுக்கு அங்கவே இல்ல தாத்தா. எங்களை பெற்று காணவனத்துல போட்டு எங்கேயோ போயிட்டாங்க. சரி. அம்பை பஸ் ஸ்டாண்டு பக்கம் போயிட்டாங்க. ஓ அப்படி இருக்குமோ? எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. தெரியவில்லையே. அதாவது பிள்ளைகளா நீங்கள் யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். ஆமா யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். அதாவது சரி. உங்க 3 பேரையும் நான் கைலாசத்திற்கு அழைத்து செல்கிறேன். அப்படியே ஆகட்டும் நந்தி தேவா. கைலாசகிரி பர்வதத்திலே சிவபெருமாள் இடத்திலே அழைத்து சென்று அந்த சிவபெருமாள் கிட்ட உங்களுக்கு சில வேண்டிய வரங்களை வாங்கி தருகிறேன். சரி. வேண்டிய வரங்களை விருப்பமுடன் வாங்கி தருகிறேன் என்று நந்தி தேவரானவர் முப்புராதிகள் 3 பேரை அழைத்துக் கொண்டு. ஆமாம்மா பிள்ளை முப்போராதியர்க்கு கிடைப்பதற்கு புத்தி சொல்லி அழைத்து வாரார் நந்தி தேவர். ஆதி வள்ளிய கையிலே அரணுடைய இடமதிலே நந்தி தேவராகப்பட்டவர். சரி பாருங்க, இன்னைக்கு நாங்க 4 பேரும் இவ்வளவு இதா பாடுதோம், திறமையா படிக்கோ தொண்டையோட பாடுதோன்னு சொன்னா ஆமா எங்க அண்ணாச்சி எங்க அக்கா அவர்களுக்கு தான் அந்த பெருமையை சேரும். சரி. டீன்னு கேட்கும்போதே டீயை போட்டு வந்து கொடுத்தாச்சு. நல்ல சுக்கு எல்லாம் தட்டி போட்டு இப்ப செம்பல வீட்டுல காப்பி போட்டு சூடா கொண்டு வந்து கொடுத்தாச்சு. காலையில தந்தாச்சு. இப்பமா அந்த மக்களுடைய மனதுல தான் இருக்கிறது. ஆமாமா இந்த மணல் விலை மக்கள் மனதில தான் இருக்கிறது. எங்க அண்ணாச்சி கொண்டு வந்திருந்தாங்க. நேற்று வீட்டுல இருக்கும் ஒரு சிப்பு பழம் வருது, எக்கா பழத்தை சாப்பிடுங்க சரி அப்படின்னு சொல்லி நாட்டு பழம் ஒரு சீப்பு பழத்தை கொண்டு வராங்க. சரி. நம்ம வில்லுக்கார சகோதரிகளுக்கு நம்ம என்னது கொடுத்துருவோம்? நம்ம வீட்டுல உட்காந்துருக்காங்க, நம்ம டீயை கொடுக்கணும், குளிக்கிறதுக்கு ட்ரம்ல தண்ணியை பிடிச்சு போடுறாங்க. சரி. என் அப்பன் பெருமாள் நமக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல மனசை கொடுத்திருக்கிறார். ஆமாமா. நம்ம வீட்டுக்கு வர்ற கலைஞர்களுக்கு நம்ம தான் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். சரி அப்படின்னு சொல்லி. ஆமையா. அதனால மணல் விலை என்றாலே அது தாய் ஊரு மாதிரி நமக்கு. ஆமாமா. மணல் விலை என்றாலே தாய் வீடு என்ற மாதிரி தாய் ஊரு நமக்கு. அதனால
சரி. அப்போ அது பார்த்தார் நந்தி தேவரானவர் முப்புராதிகள் 3 பேரையும் அழைத்துக் கொண்டு அங்கே நந்தி தேவர் முன்னடக்க முப்புராதி தொடர்ந்தாயே நந்தி தேவர் முன்னடக்க தேவாடா வரங்கடந்து எவ்வள நாடோ மேட்டு சிங்கங்களோ தூங்குவானோ சிறுபுலிகள் வாழுவானோ கண்டவன காடோ மேட்டு நந்தி தேவராகப்பட்டவர் முப்புராதிகள் 3 பேரை அழைத்துக் கொண்டு சரி ஆதிவள்ளி கைலாசகிரி பர்வதம் வருகிறார். ஆமா எங்க வராரு? கைலாசத்துக்கு வருகிறார். கையிலை மலைக்கு வருகிறார். சரி அப்போ கைலாசத்துல இருந்த தேவாதி தேவுக்கள் எல்லாம் பார்த்தாங்க. என்னமா செய்தால் அவன் என்ன சொல்றான் பாருங்க. என்னமா சொல்லுகிறார்? தெரு கூட்டம் தண்ணில் இருந்த தேவரெல்லாம் அதே சொல்வார். ஐயனாவே நந்தி தேவா முப்புராதி 3 பேரும் கூட்டை விடவோ மாட்டார். கருவழி பாபு போராதே ஒரு கூட்டை விடவோ மாட்டார். உலகையெல்லாம் அழி தேடுவார். சண்டாள பிள்ளைகளே தலை திருகி கொல்லாமலே கொண்டு வாரா நந்தி தேவர். தேவரானவர் முப்புராதிகள் 3 பேரையும் கையிலே பிடித்துக் கொண்டு ஆதிவள்ளி கைலாசகிரி பர்வதத்திற்கு வருகிறார். சரி கைலாசத்துல உள்ள தேவாதி தேவுக்கள் எல்லாம் பார்த்தாங்க. என்ன திருக்கூட்டம் தண்ணில் இருந்த தேவரெல்லாம் யாது சொல்வார். ஆமாம்மா ஓ நந்தி திவா ஏ நந்தி இவன் முப்புராதி 3 பேரை கைலாசத்தை கூட்டு வருகிற. சரி சாதாரண பிள்ளை ஐயா. ஆமா அரைக்கு பெற்ற பிள்ளைகள் அல்லவா? நல்ல பெண்ணு பெற்ற பிள்ளையா அரைக்கு பெற்ற பிள்ளை. சரி கருக்கூட்டை விடவும் மாட்டான் கருவழிப்பா முப்புராதி. ஆமாம்மா ஒரு கூட்டை விடவும் மாட்டான் உலகையெல்லாம் அழித்திடுவான். சரி சண்டாள பிள்ளைகளை தலை திருகி கொல்லாமல் ஆமா நந்தி திவா கைலாசத்துக்கு அழைத்து வருகிறீரே. சரி பாம்புக்கு பால் வார்த்தால் பழகிய நன்மை தராது. ஆமா வேம்புக்கு தேன் வார்த்தால் அதன் கசப்பு ஒரு நாளும் மாறாது. மாறாது மாறாதமா மாறாது மனமும் குணமும் மாறாது. சரி பாம்புக்கு ஏற்கனவே இந்த பாட்டை ஒருத்தர் படிச்சாரு போயிட்டாரு. சரி நீங்க பாத்துக்கங்க. பாட்டுலயே அவ்வளவு அப்படி இருக்கும். ஏன் நாங்களாம் போக முடியா? சரி நீங்க போக மாட்டியா? நீங்க எல்லாம் பயிரானா நாங்க அந்த அளவுக்கு போக மாட்டோம். நம்ம போக மாட்டோம்னு சொல்லுங்க. பாம்புக்கு எவ்வளவுதான் பாலை விட்டு வளர்த்தாலும் அது குடம் அதை விட்டு போகுமா? சரி நஞ்சு உள்ளது ஆனது. ஆமா வேம்புக்கு எவ்வளவுதான் தேனை விட்டு வளர்த்தாலும் சரி அதன் கசப்பு அதை விட்டு போகுமா? போகாதம்மா போகாது. சரி ஏற்கனவே பக்கத்துல இருந்த ஒரு சாயிட்டுக்காரம்மா தாய் அப்படித்தான் சொன்னா. என்னம்மா சொன்னா? புண்ணியாட்டி சொன்னா. சரி அண்ணி நீங்க ரொம்ப திறமையான ஆளு. ஆமா திறமையா அதாவது ரொம்ப திறமையான ஆளு. சரி எவ்வளவு கோபத்தையும் எவ்வளவுதெல்லாம் நீங்க அடக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா இப்படியே சொன்னா. சரி கடவுளே தஞ்சம்னு நாங்களும் நினைச்சோம். ஆமா கடைசியில் இப்ப அவளுக்கு வந்து விடிஞ்சிருக்கு. சரி எந்த வந்து விடிச்சிட்டு நல்ல விடியெல்லாம் விடிஞ்சிருக்கு. சரி ஆமா அப்ப எப்படி நம்மள பேசி டைலாக் பண்ணிருக்காங்க பாரு 2 பேரும். சரி எனக்கு விடுதலை. ஆமாமா என் அப்பன் பெருமாள் எனக்கும் என் பிள்ளைக்கும் நல்ல விடுதலையை கொடுத்தார். சரி அது ஆயுசு வரைக்கும் மறக்க முடியாது. அப்போது நந்தி தேவரானவர் எப்பா பிள்ளைகளை 3 பேரு கைலாசத்துக்கு அழைத்து வந்தாரு. சரி தேவாதி தேவுக்கெல்லாம் பேசுறாங்க. என்ன சண்டாள பிள்ளைகளை தலை திருகி கொல்லாமல் ஆமா நந்தி தேவா நீங்க கைலாசத்துக்கு அழைத்து வர்றீரே. எதற்காக ஐயா? ஓ நந்தி தேவா என்ன ஐயா? இந்த பையங்களை வச்சுக்கிட்டு நீங்க இருங்க கைலாசத்துல. சரி நாங்க போயிட்டு வரோம். தேவாதி தேவுகளே இரும்பியா ஈரோ நான் கூட்டிட்டு அந்த பிள்ளைய நானே கூட்டிட்டு போறேன். நீங்க இங்கே இருங்க. சரி அப்ப நீங்க கூட்டு வந்த பிள்ளை நீங்க நாங்களே கையில கூட்டு போயிருந்தா ஐயா. ஏமா நீங்க கூட்டு போறீங்களா? சீக்கிரம் கூட்டு போங்க. நாங்க வந்து நிம்மதியா இருக்கலாம். சரி உங்களுக்கு என்னையா நிம்மதி இல்ல? கைலாசத்தில் கைலாசத்துல ஆமா நீங்க பேசுற பார்த்தா எங்களை பேசுற மாதிரியே இருக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா ஆமா ஆமா அதே மாதிரி தான். சரி அதனால அந்த நந்தி தேவர் நினைத்தார் என்னமா தேவாதி தேவுக்கெல்லாம் பார்த்தாங்க. சரி நந்தி தேவா தேவுக்கெல்லாம் எழுந்திருச்சாங்க. ஆமையா நந்தி வந்தன் பொருட்டாலே நாங்கள் கூடி போறோம் ஐயா. நந்தி தேவா உங்களால நாங்க போறோம் பூலோகத்துக்கு. சரி இந்த முப்புராதி முனிவரையும் வச்சுக்கிட்டு நீங்க இருங்க கைலாசத்துல. ஆமா என்று தேவுக்கெல்லாம் எழுந்திருச்சு கோஷமிட்டார்கள். சரி அப்போ நந்தி தேவர் சொல்றாரு என்னம்மா சொல்கிறாள் தேவுக்களே என்ன எங்களால நீங்க பூலோகத்துக்கு போக வேண்டாம். சரி நான் எங்க இருந்து கூட்டிட்டு வந்தோனோ அந்த இடத்துல பிள்ளைகளை கொண்டு சேர்த்துறேன். அங்கே கொண்டு போட்டுறேன் பிள்ளைகளை கொண்டு சேர்த்துறதே. சரி என்று நந்தி தேவர் முப்புராதிகள் 3 பேரை கையில பிடித்துக் கொண்டு கைலாசத்தை விட்டு புறப்பட்டார். சரி தேவாதி தேவுக்கெல்லாம் பார்த்தா ஆமாம்மா வந்து உடல கைலாச வாசல் தன்னை தான் அடைத்தாரே. நந்தியோட கைலாச வாசல் தன்னை தான் அடைத்தார். அசலடைப்பட்ட போதே அந்த முப்புராதி சொல்வா நந்தி தேவா ஆவியோட இருப்போமான இந்த கைலாச தேவுக்களை அது பகரம் தீர்த்திடுவோம். அந்த தேவர் சொன்ன வார்த்தை நாங்க செத்தாலோ தீராதே. பதில கண்ணி போட்டு பதில கண்ணி போட்டு எடுப்பதில கண்ணி போட்டு எடுப்பதில கண்ணி போட்டு வரங்காட ஆக்கிடுவா. கைலாசகிரி பர்வதத்துல உள்ள 30 கோடி தேவாதி தேவுக்கெல்லாம் சரி போங்கடா வெளியே சொல்லி நந்தி தேவரையும் முப்புராதிகளை வெளியே தள்ளி கதவடைத்தார்கள். சரி வெளியே தள்ளி கதவடைச்சாச்சு. ஆமா கொஞ்சம் திருப்பி அப்போது ஆமாமா திருப்பி கிராஸா இருக்கு. அங்க வாசலடை வட்டபோது வந்த முப்புராதி சொல்லுகிறான். ஓ நந்தி தேவா என்ன ஐயா உங்களை வச்சுக்கிட்டு சரி எங்களை வெளியே தள்ளி கதவடைத்தாரு தேவாதி தேவுக்கள். ஆமா எங்களை மட்டும் பேசியிருந்தா நாங்க சின்ன பையன் முப்புராதி 3 பேரும் சரி நாங்களாவது அரைக்கு பெற்ற பிள்ளைகள் நாங்க அடிச்சா கூட பட்டுக்கிடுவோம். ஆமா ஆனா பெரிய ஆளு நீங்க எங்களை கைலாசத்து கூட்டு வந்த வைக்கி சரி எங்களை பேசினாங்களே தேவாதி தேவுக்கள். எங்களை பேசவில்லை உங்களை பேசிய காரணத்தினால் எங்க உயிர் மட்டும் போகாம இருக்கணும். முப்புராதி 3 பேருக்கும் சரி எங்க 3 பேருக்கும் உயிர் மட்டும் போகாம இருக்கணும். ஆவியுடன் இருப்போமானால் கைலாச தேவுக்களை நாங்கள் அதுபகரம் தீர்த்திடுவோம். சரி அந்த தேவர் சொன்ன வார்த்தை அது நாங்க செத்தாலும் தீராது. ஆமாம்மா அவன் இடுப்புல கண்ணி போட்டு நாங்க குரங்காட்டம் ஆட்டிடுவோம். சரி இந்த தேவாதி தேவுக்களை சும்மா விட மாட்டோம் ஐயா விட மாட்டோம். தேவாங்கு விளையாட்டு காமிப்போம். சரி குரங்கு வித்த காமிப்போம். வரம்பு வரட்டும். சரி அதாவது என்ன செய்வோம் என்னம்மா குரங்கு விளையாட்டு கழுத்துல கண்ணிய போட்டு வருவோன்னு தான் சொல்லி இருக்கு. இப்போ இல்ல கூடிய விரைவில் நான் திரும்பி போயிருவேன்னு தான் சொல்லி இருக்கு. வரும்போது இருக்கு பாரு வேடிக்கை உலகமே பார்க்க போகுது. அட்ரா ராமாவித்தன்னு சொல்லி சரி அப்படியே வித்த போட வைப்போம். நாங்க முப்புராதி 3 பேரும் அடிக்க வைப்போம். ஐயாவுக்கு நல்ல நெல்லு விளையுமா? விளையும் 10 ரூபாய் தந்த விளையும் 1 ரூபாய் தந்தா விளையாது. சரி ஐயாவுக்கு ஒரு செலவு போடு அப்படின்னு வைப்போம். சரி தேவுக்கு கம்பல தீ அதாவது கம்பியில வளையத்துல துணியை சுத்தி நேத்து கொளுத்தினமே அத மாதிரி அதுல தீய கொளுத்தி அந்த தேவுக்களை அங்கிட்டு பாய சொல்லுவோம். நாங்க முப்புராதி 3 பேரும் சரி அந்த கைலாச தேவுக்களை கம்பிக்கல அங்கிட்டு பாய சொல்லுவோம். அட்ரா ராமாவத்தை சரி குடும்பமே பிறவை பாயணும். அங்கிட்டு வரும்போது கம்பு வச்சு அடிப்போமே தீக்குள்ள என்னமா கம்பு வச்சு அடிச்சோமே கம்பலமா சாட்ட அதாவது வளையத்துல துணியை சுத்தி அதுல தீய விட்டு அந்த தேவுக்களை அந்த கம்பிகளை அங்கிட்டு பாய சொல்லுவானா முப்புராதி 3 பேரும். சரி அந்த தேவர் சொன்ன வார்த்தை அது நாங்க செத்தாலும் தீராதுன்னா ஒரு அடி அடிச்சா ஆடி போகிறோம். சரி வார்த்தை என்னைக்கு ஆறுமா? ஆறாதமா ஆறாது. அந்த காலம் பழமொழி. சரி இப்ப அடியும் மாறாது வார்த்தையும் மாறாது. ஆமா ஆயுசு வரைக்கும் அப்படி தாங்கி இருக்கும்.
அப்புறம் பழிக்கு பழியா தானே இருக்கும். ஆமாமா. அப்போது பார்த்தார் நந்தி தேவர் ஆனவர். சரி. அப்பா பிள்ளைகளை இதுல வச்சுக்கிட்டு சண்டை இழுத்துருவானே. சரி. சல்லு இழுத்துருவான். ஆமா. அதனால பையங்களை இதுல வச்சுக்கிட்டு நிக்க கூடாது. சரி. பையங்க ரொம்ப சூடா நிக்கிறான். ஆமா. இள ரத்தம்ல. சரி அப்படிதான் நிப்பா. வெயிலும் அதிகமா இருக்கு. சரி. பையங்களை இதுல வச்சுக்கிட்டு சண்டை இழுத்துருவாங்க. ஆமாமா. அப்பா பிள்ளைகளா நம்ம அங்க இருக்க வேண்டாம், வாங்கடா போவோம். சரி வாங்க ஐயா போவோம். என்ன ஒப்புராதிகள் 3 பேரை கையிலே பிடித்துக் கொண்டு நந்தி தேவரானவர் ஆமாம்மா உங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தோம் அந்த இடத்துல கொண்டு சேர்த்து. சரி. என்று நந்தி தேவர் முப்புராதிகளை கையிலே பிடித்துக் கொண்டு அவர் வனமான வனகடந்து நாடோ வேண்டி சிங்கங்களோ தொகுவாரா சரபொலிகள் வாழுவாரா காண்டவன கடோ வேண்டி தேவராகப்பட்டவர் முப்பராதிகள் 3 பேரும் கையிலே பிடித்துக் கொண்டு நான் அவனத்திலே வருகிறார். சரி. உங்களை ஏதாச்சும் பையங்க ரொம்ப சூடா நிக்கிறீங்க. ஆமா. உங்களை ஏதாச்சும் ஒரு நல்ல நிழல்ல கொண்டு வச்சிருவோம். இல்ல நல்ல ஆத்துல கொண்டு வச்சிருது. சூடு எடுப்போம். நல்ல சூடு தனியணுமான என்ன செய்யணும்? சரி. நல்ல ஒரு எலும்புச்சம்பளத்துல உச்சில தேய்ச்சி குற்றால தருவில உட்கார வச்சிடணும். எப்பேற்பட்ட கிறுக்கும் மாறிடும். சரி. கிறுக்கு ஏன் வருது? உடம்பு ஹீட்ட கொண்டுதான் வருது. சரி. சூடு அதிகமா இருக்க போய் வருது. நல்ல வில்வ இலை, துளசி இலை, அருகம்பில்லு, வேப்ப இலை, மஞ்சள் இதையும் இடிச்சு 41 நாளைக்கு வரும் வயிற்றுல குடிச்சிட்டு 41வது நாளையில ஒரு எலும்புச்சம்பளத்தை உச்சில தேய்ச்சி குற்றாலத்தை அருவியில 2 மணி நேரம் சாட்டையை கையில எடுத்து அடிச்சு உட்கார வச்சிடணும். யாரு உச்சில தேய்க்கணும்? அதாவது கிறுக்குன்னு சொல்றபடி அவன் உச்சில. சரி. வச்சாச்சின்னு வைங்க, பேர்பட்ட கிறுக்கு வியாதியும் குணமாயிரும். அப்போ நந்தி தேவர் சொல்லுகிறார். என்னமா சொல்கிறார்? அப்போ எப்பா பிள்ளைகளா, என்ன பிள்ளைகளுக்கு இருக்கிறதுக்கு நிழல் இல்லையே. சரி. ஒரே வெயில் தானே அடிக்குது. ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்குமே. என்ற தோல்ல ஒரு வில்லு ஒண்ணு வச்சிருந்தார் நந்தி தேவர். சரி. என்ன வச்சிருந்தாரு? ஒரு வில்லு ஒன்று வைத்திருந்தார். வில்லுனா சாதாரண வில்லு கிடையாது. சரி. குறிபாத்து அடிக்கிற வில்லு. நல்ல வில்லு. வில்லு அந்த காலத்து வில்லிசை புலவர்கள் வச்சிருந்தாங்கல்ல. ஓ சரி சரி. மறைந்த மாமேதைகள் எங்க தாத்தா ஆறுமுக நாடார். ஆமா. எங்க தாத்தா சுப்பையா நாடார். எங்க அப்பா ஆறுமுக நாடார். இப்போ அவருடைய அருந்தவ புதல் வேள்வியில ஆமா அந்த வேர்வையில் ஆதாரமாக சரி 108 அம்மன்மார்கள் வந்து பிறந்தார்கள். ஆமா. ஒரு பெண்ணு 2 பெண்ணு பார்வதி வேர்வையில பிறக்கல. சரி. 108 அம்மன்மார்கள் வந்து பிறக்கிறாங்க. ஆமா. பாருங்க, அம்பாளுக்கு மஞ்சப்பால் வைக்கும். அம்பாள் பிறவி எவ்வளவு சிறப்பா அந்த கட்டத்துக்கு கரெக்டா வந்து சேர்த்திருக்கு பாருங்க. சரி. இதான் அம்மா கதை. ஆமாமா. இதான் அம்மா கதை ஏட்டு பாடம். சரி. அம்பாள் மஞ்சப்பால் வச்சு அங்க குளிக்க நீராடக்கூடிய நேரத்துல அம்மனை பிரவேசிதாச்சு. ஆமாமா. 108 அம்மன்மார்கள் வந்து பிறந்திருக்கிறார்கள். சரி. அவ யாரெல்லாம் பாருங்க. யாரெல்லாமா? அம்மா முத்து மாலை உலகளந்தாள் ஒன்று முகம் கொண்டவளோ. மாலை உலகளந்தாள் ஒன்று முகம் கொண்டவளே. புடைய வெச்சி அம்மாவும் படைக்கு வந்தவளோ. புடைய வெச்சி அம்மாவும் புறக்கு வந்தவளே. முத்தூரை துத்தரித்த சித்தூரை காத்தவளோ. பூரை கொண்டவளே சித்தூரை காத்தவளே. புதத்தின் மேலே கொண்டு சாதிக்கின்ற ராஜியாரோ. புதத்தின் மேலே சாதிக்கின்ற ராஜியாரே. அவர் புகழே ஒரு திட்ட பாறை வெட்டி திட்ட மாலையம்மா. ஒரு திட்ட பாறை வெட்டி இருவிட்ட பாறையம்மா. உலகத்தழிகு வரும் உலகள தாளுடானே. அம்மா உலகள தாயே வாரா. வங்காள பேச்சியோடு வங்காள கச்சைக்காரி. வங்காள பேச்சியோடு வங்காள பேச்சக்காரி. விளை முத்தோ விளைகிற மணி முத்து மாலையம்மா. முத்து விளைகிற மணி முத்து மாரியம்மா. நல்ல புள்ள பொன்னாடப்பாள் பொன்ன புள்ள மாதாவோ. நல்ல பிள்ளை பொன்னாரப்பா கண்ணு பிள்ளை மாதாவோ. தேடு நாளக்காரி கோணிக்காரி கணிக்காரி. முத்து காலைக்காரி சோழக்காரி காலக்காரி. முத்து புள்ள எவ்வாறுக்கும் சங்க புள்ள மாதாவோ. முத்து பிள்ளை சங்க பிள்ளை மாதாவோ. ஆலட்டி பழ கோமிடோ மாலட்டாட்டு பூசக்காரி. நல்லூர் வீதியில கண்ணநல்லூர் மாலையம்மா. விநாயகருக்க வந்த பனையூரு புண்ணியாட்டி. இழத்து போனால மாலையாளத்து கந்தேவியம்மா. கிடாவிலே ரோசோடு முத்து மாலையம்மா. சப்பாடி நீர் சைபடித்த சப்பாரத்து காரியோடு. சீதாளம் போ பூவாரிய மாதாளம் போரி ரத்தாளோ.
தீர்த்த சாட்டைக்காரி தான் பிறந்தாள் மெட்டிக்கார கொடி தீர்த்த சாட்டைக்காரி தான் பிறந்தாள் அவ தொப்பு வள்ளி கப்புக்காரு துறமுகத்தை ராட்சியாரோ சருக்கு வல்விடம்பு கட்டி போட்ட சுந்தரிக்கு முப்பருக்கு காரியாவதற்கன் பிற வந்தாலையே நாகத்தால ரித்த வேணும் அங்கம் பிற வந்தாலையே நாகத்தாலே ரித்த வேணும் நல்ல பத்திரகாளியோடு அம்மை முத்தார் தான் பிறந்தார் பத்திரகாளியோடு அம்மை முத்தார் அம்மை வாரா சப்தகல்லே மாறுடாரே உலகள தவிரக காளியவ முத்து காளி வாரா ஐயா மேடம் மேடம் வாங்க சீக்கிரம் வாங்க மேடம் சீக்கிரம் வாங்க எம்மா அப்பனல சடையழகி அரிரா அமர் தங்கையம்மா தங்கையம்மா கோலக்காரி அம்மா ஓடியா ஓடியா சாம்பல் இருக்குயா வாடிங்க நீங்க வர மாட்டீங்க வாடே
வந்து நிக்காங்களே. சரி. பெரிய முத்தார், சின்ன முத்தார், காச்சக்காரி, பேச்சக்காரி, கண்ணநல்லூர் மாறி, கனகதுர்க்கை, சடமாரி, புதுமாரி, பூமாரி, ஆயிரம் கண்ணுடையாள், அகிலாண்ட நாயகியால், வடக்குவா செல்வி, வடபத்திர காளி, கனாந்தாரி, கனகதுர்க்கை, பேச்சு, பரமசக்தி சரி என்று சொல்லக்கூடிய 108 அம்மன்மார்களை அழைத்து கொண்டு பார்வதியால் இங்க வர்ற பாருங்க. எங்கம்மா வருகிறாள்? அவஞ்சாதை என்றவாளையே அருகழைத்து தலை தடாவி கொஞ்சமில்லா கையில கூட்டி அவள் கொண்டு போனா இளங்குமணி மண்டபத்தில் ஈஸ்வரனை தண்டனிட்டா கலங்காத பார்வதியாளே, கலங்காத பார்வதியாளே, அவள் கரை கண்டற்கு அது சொல்வாயே. கலங்காத பார்வதியா, கலங்காத பார்வதியா, கரைக்கண்டனுக்கு என்ன சொல்வா? அம்மை உமைய விளாக்கப்பட்ட பார்வதியானவள் சரி 108 அம்மன்மார்களை அழைத்து கொண்டு அஞ்சாதை என்றவளை அருகழைத்து தலை தடவி ஆமா கொஞ்சமில்லா கையிலே கூட்டியவள் கொண்டு போறாள். சரி 108 அம்மன்மார்களை அழைத்து கொண்டு பார்வதியானவள் கைலாசகிரி பர்வதத்திற்கு வருகிறாள். சரி கைலாசத்துல பகவான் கேட்டார், ஏ பெண்ணே பார்வதி, என்னநாதா? அதாவது நீ வேள்வி அழிப்பதற்கு தனியாகத்தான் நீ சென்றாய். ஆமா பின்னால இத்தனை பெண்கள் வந்து நிக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என் தங்கைமார்கள். சரி காச்சக்கார அம்மா காய்ச்சல்ல கிட்டு 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 நாடுதான். சரி பேச்சக்காரி பேசிக்கிட்டே இருக்கா. அவ ஒரே பேச்சு தாமா, விடிய விடிய பேச்சு, விடிஞ்ச பிறவும் பேச்சு. எப்ப போன்ல தான் அவ உயிரே இருக்கு. சரி எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் போனே தான் பேசுவான். ஆமா 24 மணி நேரமும் போனதான் என்னதான் பேச வேண்டிய இருக்கும். யார்கிட்டமா பேசுவான்? பார்த்தாள் பார்வதி சொல்லுகிறாள், தங்கைய 108 அம்மன்மார்களும் என்னம்மா 108 அம்மன்மார்களை கைலாசத்துக்கு அழைத்து வந்தாரு சிவபெருமான் கேட்டார். சரி பார்வதி இதெல்லாம் தங்கச்சிமார்கள் சொல்றீங்க? இதெல்லாம் என் தங்கைமார்கள், உங்களோட கொழுந்தியாமார்கள். கொழுந்தியாமார்கள்? ஆமா மார்கள். எந்த மார்கள்? கொழுந்தியாமார்கள். சரி பார்வதி உன்னை விட உன் தங்கச்சிமார்கள் ஆளு ரொம்ப அழகா இருக்கிறாளே என்ன? ஆமா வராம எப்படி பேசுறாரு? சரி அவர் சொல்லதானமா செய்வாரு. அவர் சொன்னதைத்தான் நம்ம பூலோகத்துல ஒரு சில வீட்டுல சொல்றாங்க. ஆமா மனைவியினுடைய தங்கச்ச பார்த்தோன்னே நல்லா இருக்காளே. சரி நல்லா இருக்காளா? மனைவியோட வயசு குறைவில்லை. மாரியப்பண்ணே அவளுக்கு பார்வைக்கு அழகா தெரியுது. ஏ மாரியப்பண்ணே, நம்ம குழந்தையா இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ண நம்ம என்ன இப்ப குழந்தையா இருக்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களப்பா? அவன் பேட்டா மத்தியலாம். ஆமா மைனி இருக்க வீட்டுக்கும் குழந்தையா இருக்க வீட்டுக்கும் தங்கச்சிக்கு யாரு மைனியாரு நினைச்சு அங்க போயிட்டானே. இல்லன்னா அப்படியா? குடும்பத்தோட போயிட்டானே. 108 அம்மன்மார்களை அவன் பார் சொல்லுகிறார் பகவான். சரி பார்வதி நினைத்தாள், என்னமா நினைக்கிறாள்? நம்ம தங்கச்சிமார்கள் கைலாசத்துல இருந்தால் நம்ம தாலிக்கு ஆபத்து, தாலிக்கும் ஆபத்து, கைலாசத்துக்கும் ஆபத்து. நம்ம மாப்பிள்ளை ஈஸ்வரன் பார்க்கிற பார்வையும் சரியில்லை. சரி என் தங்கச்சிமார்கள் 108 பேர் அத்தா அத்தான்னு சொல்லி சிவபெருமான் மேல உயிரவே வச்சிருக்கா. ஆமா அதனால சரி ஏ தங்கச்சி முத்தாரம்மா, என்னம்மா? ஏ பத்திரகாளியம்மா, சரி நீங்க 108 பேரும் கைலாசத்துல இருக்க வேண்டாம். வேற எங்கத்தான் போக வேண்டும்? தண்ணி குடிக்க. பார்வதியானவள் சரி அம்மா ஏ தங்கைய பெரிய முத்தாரம்மா, என்னக்கா? ஏ பத்திரகாளி, ஏ காளியம்மா, நீங்க 108 பேரும் கைலாசத்துல இருக்க வேண்டாம். எக்கா நான் எங்கக்கா போவேன்? எங்கேயாவது போங்க. அங்க ஓடி எந்திரிச்சு ஓடிரு. சரி எல்லாம் ஓட வேண்டாம். சரி நீங்க 108 பேருக்கு கைலாசத்துல இடம் கிடையாது. என்னக்கா செய்ய? கைலாசம் என்பது பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் மட்டும்தாமா. 108 அம்மன்மார்களும் கைலாசத்துல இருந்தா கைலாசம் தாளாது. சரி நீங்க போறந்த அம்மா போக வேணும், போக வேணும். தாயே முத்தாரம்மாயே போறந்தான் போக வேணும், போக வேணும். என் தாயே காளியம்மா. பூர கடதிலையே அருள் குமரன் என்னோ ஆதித்தன் பூராதே அவை தருமுதவி இல்லாமலே தனிய போய் விட்டேருக்கா
என்னம்மா முப்புற காட்டில சரி முப்புராதின்னு சொல்லி 3 பையங்க இருக்காங்க. ஆமா நீலன் குமிர்தன் ஆதித்தன் என்று 3 பாலர்கள் இருக்கிறார்கள். அக்காட்டில் வீற்றிருக்கும் அவர்களுக்கு தெய்வமாக ஆமாம்மா முக்காட்டில் உலகளந்த முத்தாரம்மா போக வேணும். சரி ஏ பெரிய முத்தாரு சொல்லக்கா ஏ காச்சக்காரி பேச்சக்காரி கனகதுர்க்கை கண்ணநல்லூர் மாரியம்மா முத்தாரம்மா ஆடுத ஆட்டம் கடுமையான ஆட்டம். சரி கைலாசத்துல. ஆமா முத்தாரு எப்படி ஆடுதா? கண்ணெல்லாம் உள்ள சொருகிட்டு ஆடி ஆடி மோரெல்லாம் வெஞ்சி போச்சு. சரி கடுமையான ஆட்டம். சரி அதாவது சரி அம்மாய பெரிய முத்தாரு என்னம்மா ஏ சின்ன முத்தாரம்மா சொல்லுங்க அம்மா. காச்சக்காரி பேச்சக்காரி கண்ணநல்லூர் மாறி சரி அப்போ செடியழகி அம்மை பத்திர காளியம்மா. ஆமா நீங்க 108 பேரும் கைலாசத்துல இருக்க வேண்டாம். சரி உடனே இருந்தீங்க எங்க போனோம்? நம்ம அப்படியே காட்டுக்கு போவோம். முப்புற காட்டில் அங்க வேண்டாம், முப்புற காட்டுக்கு போயிட வேண்டியதானே. அங்கதான் இடம் நல்லா வீதியா இருக்கு. முப்புற காட்டிலே அருள்நீலன் குமர்தன் என்னும் ஆதித்தன் முப்புராதி சரி தருவதேவி இல்லாமல் தனியே போய் விட்டிருக்கா. ஆமாம்மா முப்புற காட்டுல முப்புராதின்னு 3 பையங்க இருக்கிறான். சரி அவங்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துல ஆதரவுக்கு யாருமே இல்லை. யாருமே கிடையாது. அக்காட்டில் வீற்றிருக்கும் அவர்களுக்கு தெய்வமாக சரி முக்காட்டில் உலகளந்த முத்தாரம்மா நீ முப்புற காட்டுக்கு போக வேண்டும். ஆமா ஏன் முத்தாரம்மா சொல்லுங்கம்மா நீ இப்போதே முப்புற காட்டுக்கு போமா. ஏ அம்மா நீங்க காட்டுல போய் நான் பருத்தி விளைஞ்சி எடுக்கு பருத்தி எடுக்க போறீங்களா? பருத்தி ஆமா வேற எனக்கு அது மட்டும் தாயா தெரியாது, விவசாயத்தை பற்றி மட்டும் தெரியாது. எல்லா வேலையும் தெரியும், விவசாயத்தை பத்தி தெரியாது. அந்த முப்புராதி 3 பேருக்கும் நீங்க 108 அம்மன்மார்களை போய் தாயாக இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். சரி அப்போ முத்தாரம்மா சொல்லுகிறாள். என்னம்மா சொல்கிறார்? அம்மா பத்திர காளியம்மை சொல்லுகிறார். சரி எக்காய பார்வதி என்னக்கா? அதாவது நாங்க முப்புற காட்டுக்கு நடந்து போக முடியுமா? சரி வெயில் எப்படி அடிக்கி பைக்கு கொண்டாரேமா. இப்ப பைக்கு பிரி பஸ்ல போயிருவீங்க. அப்ப நடைப்பயணம் தானே. நாங்க முப்புற காட்டுக்கு நடந்து போக முடியுமா சுவாமி? முடியாதம்மா முடியாது. காண்டாவரை காடதுல கால்நடையாய் போவேனா? சரி ஏலமுடன் நான் போக எனக்கு இந்திர ஞால தேர் வேணும். என்னம்மா வேணும்? தேர் வேணும். தேள் அங்க காட்டுக்களை கிடக்கு. தேளு இல்ல தேர். சரி புத்து தேர் பவள தேர் வேணும் என்று கேட்கிறார். ஆண்டவராகிய சிவபெருமான் பார்த்தார். என்னம்மா செய்தார்? ஏ முத்தாரம்மா பத்திரகாளி அம்மாளுக்கு தேர் கொடுத்தா தான் முப்புற காட்டுக்கு போவா. சரி இல்லன்னா கைலாசத்துல உட்கார்ந்துக்கிடுவா. ஆமா என்று பகவான் எப்படி தேர் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி அம்மா? அத்தனார் மனமகிழ்ந்து ஆகிழை தனக்கு நல்ல சரி புத்தனாய் தேரழைத்து புருஷடையோனும் என்றார். ஆமா தேரையோ வாங்கிய செல்வி முத்தார். சரி அம்மன் தேரிலே ஏறுவாளா. பகவான் தேர் கொடுத்தார். ஏ பெரிய முத்தாரம்மா. என்னம்மா? ஏ சின்ன முத்தாரு. ஏ முத்தாரு. முத்தாரு சொல்லப்படாத குளத்து முத்தாரு. யோ முத்தாரம்மன். சரி முத்தாரம்மன். நீங்க 108 அம்மன்மார்களும் தேர்ல ஏறி முப்புற காட்டுக்கு போங்கன்னார் சிவபெருமான். சரி பகவான் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. எப்படி அம்மா? தேரரு தேரரு தாயே செல்வி முத்தாரம்மா தேரரு தேரரு தாயே தேரரு தாயே செல்வி முத்தாரம்மா தேரரு தாயே. பகவான் தேர் கொடுத்தது முத்தாரம்மனுக்கு. சரி ஏன்னா இரவு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியிலே சிறப்பு நிகழ்ச்சியாக ஆமா இரவு 11 மணி அளவில் குயத்துல கும்மி அடித்தால் கோடி புண்ணியம் உண்டு. சுகர் வராது, பிரஷர் வராது. சரி ஆமா பிரஷர்லாம் வராது. வராது மாத்திரையே மருந்தே வேண்டாம் கிடையாது. ஆமா அதனால கண்டிப்பா எல்லாரும் கும்மி அடிக்கணும். சரி என்ன நம்ம கும்மி பாட்டு உலகமெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஆமா கண்டிப்பா பார்க்கணும். அப்ப முத்தாரம்மனுடைய தேர்ல யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறா பாருங்க. யாரெல்லாமா? எங்கள் கச்சக்கரி அம்மன் தேரிலே கண்ணநல்லூர் மாரியோ தேரிலே கச்சக்கரி அம்மன் தேரிலே அவ பெரிய வரை காளி தேரிலே தேரரு தாயே செல்வி முத்தாரம்மா தேரரு தாயே.
செல்வே முத்தாரம்மா தேரேரு தேரேரு தாயே நூத்தி எட்டு அம்மன்மார்களே தேர்ல ஏத்துமன பெரிய கஷ்டமாயி போச்சு. சரி, ஒரு பண்ணா 2 பண்ணா 108 பெண் அல்லவா? 108 அம்மன்மார்கள் அல்லவா? சரி, தேர்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேர் அப்படியே நெருங்கி. சரி, ஏன்னா 108 அம்மன்மார்களாச்சே. ஆமாமா. 108 அம்மன்மார்கள் எப்படி தேரில் ஏறி முப்பர காட்டுக்கு வருகின்றார்கள். ஆனால் எப்படி அம்மா? பூத பரிவாரங்கள் பேய்ப்படைகளை அழைத்துக் கொண்டு ஏறினார்கள் இந்திர விமானத்தில். ஏறினார்கள் இந்திர விமானத்தில். வண்டிகள் தேரோடு செல்லவே, வண்டிகள் தேரோடு செல்லவே வழியில் இருக்கும் மலைகளையே நாடு வழியில் இருக்கும் மலைகளே பூதங்களப்பால வைகூதா பூதங்களப்பாலே வைகூதா பாம்பை கடிவாளமாக்கியே பாம்பை கடிவாளமாக்கியே தக்கனவே தேரை தாக்கினார் சங்கரை துங்கு தாக்கினார். ஏறினார் பெண்கள் இந்திர விமானத்தில். சரி, அந்த காலத்துல தேருக்கு பேர் என்னம்மா? இந்திர விமானம், சந்திர விமானம், புஷ்பக விமானம், போயிங்கி விமானம். சரி, போயிங்கி விமானம் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாதான் நம்ம நாடு இந்தியா. ஆமா. அப்படி 20 தேர் முப்பர காட்டுக்கு போகுது. சரி, நடு வழியில் இருக்கும் மலைகளை ஆமா நகட்டி பூதங்களப்பாலே வைக்குதான். சரி, திரட்டு பாம்பை கடிவாளமாக்கியே. ஆக்கி குதிரைக்கு கடிவாளம் என்ன? பாம்பு. பாம்பை தூக்கி கடிவாளமாக போட்டிருக்கிறாள் முத்தாரம்மா. சரி, தாக்கனவே தேரை தாக்கினாள். ஆமாமா. முப்பர காட்டிலே வந்த முத்தாரம்மன் எப்படி பவனி வருகிறாள் பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அம்மை பவனி வருகிறாள். முத்தாரம்மா பவனி வருகிறாள். பவனி வருகிறாளே முத்தாரம்மா பவனி வருகிறாளே. அங்க பவனி வந்த உலகாளந்தாள் பாரக்கோட்டை இடுவதற்கு பவனி வருகிறாளே. பாரளத்தை முத்தாரம்மா பவனி வருகிறாளே. பவனி வந்த உலகளந்தாள் பாரக்கோட்டை இடுவதற்கு. சரி, அவன் நம்முடன் இறங்கி நின்று கங்காளி எது சொல்வார்? ஏது சொல்வார்? 108 அம்மன்மார்களுமாக சரி, ஒவ்வொரு காட்டுல வந்து ஒவ்வொருத்தரா மெதுவா தேர வெட்டுக்களை இறங்குறாங்க. ஆமாமா. இறங்கிய உடனே சரி, வந்ததிரே சந்தைத்தான் வைத்த பிள்ளை முப்புராதி. சரி, ஏ நம்ம அம்மா வந்தாச்சு, முத்தாரம்மா வந்தாச்சு, வந்தாச்சு, ஏ பத்திரகாளி அம்மா வந்தாச்சு, ஏ நம்ம காளியம்மா வந்தாச்சு, ஏ காந்தாரி வந்தாச்சு, ஏ கனகதுர்க்கை வந்தாச்சு. காந்தாரிக்கு ஒரு மூடை வத்தலை போட்டு அங்க புகைக்காங்க. சரி, ஏ பேச்சு பரம சக்தி வந்தாச்சு. சரி, பேச்சு பேசிக்கிட்டே தான் இருக்கா. ஆமா, 24 மணி நேரம் பேச்சக்காரமா பேசிக்கிட்டு இருக்கிறா. சரி, 108 அம்மன்மார்கள் எல்லாம் முப்பர காட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமா. தாயே பெரிய முத்தாரம்மா, என்னம்மா? ஏ பத்திரகாளி அம்மா, ஏ காளியம்மா, இன்றையில இருந்து கொண்டு எங்க 3 பேருக்கும் நீங்க 108 அம்மன்மார்களும் தாயாக இருக்க வேண்டும் என்றா. சரி, என்ன சொன்னா? இன்றையிலிருந்து எங்க 3 பேருக்கும் 108 அம்மன்மார்கள் தாயாக இருக்க வேண்டும். தாயாக இருக்க வேண்டும். சரி, சரி மக்களே, நீங்கள் யாதொன்று கொஞ்ச வேண்டாம். ஆமா. தாயே பெரிய முத்தாரம்மா, என்னம்மா? ஏ பத்திரகாளி அம்மா, ஏ காளியம்மா, எங்க 3 பேருக்கும் வெயில் அடிச்சா வெயில், சரி, மழை பெஞ்சா மழை, ஆமா. காற்று அடிச்சா காத்து, சரி, இப்படியே வனத்துல 3 பேரும் சின்ன பையங்க நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமா. எங்களுக்கு இருக்கிறதுக்கு நிழல் கிடையாது. ஏ கோட்டை கட்டுவோம்பா. அதாவது நீங்க 108 பேர் வந்திருக்கிறீங்க. சரி, நாங்க 3 பேரு. ஆமா. 108 3 111 பேர் ஆச்சு. சரி, 120 பேர் ஆச்சு. 111 ஆமா, 111 பேர் ஆச்சு. சரி, அதாவது ஏன் நம்ம முப்பர காட்டுல வெயிலுக்குள்ள இருக்கணும், ஆமா. ஒரு கோட்டை வச்சு கோட்டையில இருந்தால் என்ன சரி என்று சொல்லுகிறார் அம்மையாகிய பெரிய முத்தாரம்மா. ஆமா. அப்போ முப்புராதி சொல்றா, தாயே பெரிய முத்தாரம்மா, ஏ முத்தாரம்மா, முப்பர கோட்டை வைக்கணுமானா சோதிடரை வரவழைத்து சோசியம் கேட்டு தான் முப்பர கோட்டை வைக்க வேண்டும். சரி அப்படி என்று சொல்லி முப்புராதி 3 பேருமாக ஆமாம்மா சோதிடரை அங்கே அழைப்பதற்கு வருகிறாரே முப்புராதி. சோதிடரை அழைப்பதற்கு வருகிறாளே முப்போராதி. ஓட்ட நல்ல ஓடி வருகிறாரே முப்போராதி. வந்தேன் என்று அதே சொல்வார் ஐயாங்காவே சோதிடரே அடியனோட
நீங்க தானே ஜோதிடர்? நாங்களே தான் ஐயா. நான் தான் ஜோதிடரப்பா. சரி, நீங்க யாருப்பா மக்களே? உங்க ஊர் என்ன, பெயர் என்ன, உச்சதந்தை நாமம் என்ன? ஐயா எங்களுக்கு முப்புற காட்டுல முப்புராதிங்கிற 3 பேரு நாங்க தான். நீங்க தான் நீலன், குமிர்தன், ஆதித்தன் என்ற 3 பிள்ளைகளா? நாங்க தான் பிள்ளைகள். எங்களுக்கு வயசு 10-15 வயசு ஆகுது. சரி. ஆனா முப்புற காட்டுல ஆமா, இப்போது எங்களுக்கு தாயாக 108 அம்மன்மார்கள் எங்களுக்கு துணையாக வந்திருக்கிறார்கள். சரி. அவர்களுக்கு முப்புற கோட்டை வைக்க வேண்டி இருக்கிறது. ஆமா, அதுக்கு நீங்க தான் ஜோதிடம் சொல்லணும்னா. சரி. அப்ப ஜோதிடர் சொன்னார், மக்களை முப்புராதி என்ன அப்படி உங்களுக்கு நான் ஜோதிடம் சொல்ல வேண்டுமானால் வேண்டுமே ஆனால் நான் கேட்ட பொருள் எல்லாம் எனக்கு தர வேண்டும் அப்பா. அப்படியே தருகிறேன் ஐயா. ஜோதிடர் உமக்கு என்னதையா வேணும்? சரி, உமக்கு என்னதையா வேணும்? ஆமா, நான் கேட்கறத கொடுங்க. என்ன வேணுமோ நாங்க தாரோம் ஐயா. எனக்கு அட்டகம் போய் 8 வேணும், அதற்கு தேங்காய் 10 வேணும், நரநாளி நற்போரியோ, நரநாளி நரமரக்கால் நற்போரியும் பொன்னாலே. சரி. அத்தனைக்கு சம்மதித்தான் அழகு பிள்ளை முப்புராதி. ஆமா, சோதிடரானவர் தேரிலே ஏறிக்கொண்டு முப்புற காட்டுக்கு வந்து சேர்ந்தாரா.